ஹாய் ஆர்மீஸ், நான் உங்கள் மினி. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, அரேஞ்ச் மேரேஜ் வித் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தாய் மாமா அப்படிங்கிற மீயோட ஒன் ஷாட் தான். ஸோ இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உண்மையை சொன்னால் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் வீடியோ. ஏன்னா 10Kக்கு அப்புறம் நான் போடுற ஃபர்ஸ்ட் வீடியோ இது தான். ஹாப்பி 10K. உண்மையிலே அந்த விஷயத்தை நான் அப்படியே ஒவ்வொரு நம்பரும் மாற எனக்கு கண்ணில் பார்த்துட்டு இருந்தப்போ எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா இந்த சேனல் 1K வரதுக்குலாம் ரொம்ப நாளான மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சிது. அப்போல்லாம் வியூஸ் போடலாம், சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறலாம் அப்படின்னு எனக்கு நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து டெய்லியும் புலம்பி அடைப்போட நான் சேனலே ஸ்டாப் பண்ணிட்டேன்டா அப்படிலாம் சொன்ன நாள்லாம் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் தாண்டி ஐ ஹாவ் அ 10K பீப்புள்ஸ். உண்மையிலே அது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ 10,108 பேர் இருக்கீங்க. அந்த 108 பேரையும் விடக்கூடாதுல்ல. ஸோ அவங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன், இவ்வளோ பேர் இருக்கீங்க. உண்மையிலே உங்கள் லவ்க்கு நான் இன்னும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. பட் என்னால் முடிஞ்ச ஒரே விஷயம் என்னென்னா, ரெகுலராக வீடியோ போடுறது. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ போடுறது. ரெகுலராக போடுறது நான் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கேன். எனக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் அப்படி நினைக்கிறனாலே என்னமோ எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு 1 hour வீடியோவுக்கு 3 hours இல்லை 2.5 hours ஆச்சு மேக்ஸிமம் தேவை. ஸோ அந்த டைமே எனக்கு கிடைக்கல. டெய்லியும் 3 hours எப்படி நமக்கு கிடைக்கும்? அதனால தான் நிறைய வேலை, டயர்டு அப்படி இப்படின்னு சொல்லி தள்ளி போயிடுச்சு. ஸோ ஃபைனலி நான் வந்துட்டேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்காக. உண்மையிலே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த ரெக்கார்ட் பண்ணுற ஃபீல் கொடுக்குது. எனக்கு ஒரு 3 நாள் ரெக்கார்ட் பண்ணனாலே ரொம்ப நாள் கழிச்சு ரெக்கார்ட் பண்ணுற ஃபீல் கொடுத்துரும். ஸோ இப்போ அந்த ஃபீல் கொடுக்குது. ஒரு சைடு எக்ஸைட்மெண்ட் வேறு, 10K வீடியோ போட போகிறோம் அப்படிங்கிற அந்த எக்ஸைட்மெண்ட் வேறு ஒரு சைடு இருக்குது. ஓகே நானே என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். ஓகே வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா ஜங்குக்கு ஒரு ஹாஸ்டல் வாசலில் நின்றுட்டுருக்கான். இவ எப்போ தான் வருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடுப்பாக அந்த சைடு இருந்துகிட்ருக்கான். ஏன்னா வாங்கி ஒரு 1 hourக்கு முன்னாடியே கால் பண்ணியிருப்பான். இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வெளியே வந்துடு, நீ வாடா அப்படின்ட்டுருப்பா. இவன் அப்பயும் சொல்லுவான், நீ 10 நிமிஷத்தில் வரப்போறியா? சான்ஸ் எல்லாம் மரியாதையாக அமைதியாக இருந்தால் 1 மணி நேரம் கழிச்சு வரேன்ருப்பான். இப்போ நீ வரலன்னா பாரு, நான் சத்தியமாக சொல்கிறேன், டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கத்தவும். சரி எம்மா தாயே, நான் 10 நிமிஷத்தில் நான் அங்கே வரேன் அப்படின்ட்டுருப்பான். அவன் 1 hour ஆச்சு. ஃபோனில் ராட்சசி தங்கச்சியாட்டம் கத்துவா, நேரில் வந்தால் வரமாட்டான். இவ்வளோ வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கான். விடாமல் ஒயின் கால் பண்ணிகிட்டே இருக்கான். அவள் கட் பண்ணி விட்டுருக்கான். எவ்வளோ மண்டகணம் இவளுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சரி ஹாஸ்டலுக்குள்ளே போகலான்னு பார்த்தான். அது லேடிஸ் ஹாஸ்டல். ஐயோ அப்படின்னு சொல்லியிருக்கு ஜங்குக்கு. இன்னொரு 1 hour கழிச்சு ஒயின் வெளியே வரா. அவள் ஜங்குக்கு பார்த்துட்டு, இப்போ தான் வந்தியா நீ? ஃபைன், டென்ஷன் மட்டும் என்னை ஏற்றாது. முன்னாடியே வந்துட்டியோ? எப்படி வரேன்னு சொல்லிட்டு எப்படி வர? நான் என்னடா பண்ணேன்? எல்லோரும் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. பேசிட்டு பாயெல்லாம் கேட்டுட்டு ஃபைனலாக ஒரு ஹக் எல்லாம் கொடுத்துட்டு வர லேட் ஆயிடுச்சு. நான் அப்போயும் சொன்னேன்ல 1 hour கழிச்சு வரேன்னு. டென்ஷன் ஆகாத ஜங்கு. சிசி வாமா போகலாம், எதுக்கு இவ்வளோ டென்ஷன்? மண்டைங்களை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு பார்க்குறான். பையன் ஒரே ஒரு லக்கேஜ் தான் வச்சுருக்கான். என்னடி இவ்வளோ தான் கொண்டு வந்திருக்க? அதுவா, நான் 2 தான் பேக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு பார்க்குறான். ஆனால் எல்லோரும் உன்னை மிஸ் பண்ணுவேன், என்னோட இது தெரியும் அது தெரியும்னு சொல்லிட்டு என்னோட எல்லாம் கேட்டாங்களா, நானும் ஒவ்வொன்றா கொடுத்துட்டேன்டா. சந்தோஷவா, லக்கேஜ் வச்சு குறையுது. ஆனால் ஜங்கு என்ன 1 தான் கொடுத்தேன், ஆனால் 3 லக்கேஜ் கிடச்சிது. எதே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு பார்க்குறான். அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் திரும்பி காட்டுறான். அங்கே பார்த்தா அவள் ஃப்ரெண்ட்ஸ் எழுத்து வந்துட்டுருக்காங்க. வைன் இது ரொம்ப வெயிட்டாக இருக்குடி. இல்லை போது இதுக்கு மேலே ஜங்குக்கு தூக்கிப்பான். ஜங்கு டக்குன்னு பார்த்துட்டு, வேணாம் நீ தான் பூ தூக்கிட்டு வா, பொம்பளை பிள்ளைங்க எப்படி தூக்குவாங்க? ஒரு லக்கேஜ் எதனா கொடுத்தேன்னு சொல்லுவேன். எப்படி 3 ஃபில் பண்ண? என்கிட்ட 1 வாங்கினாங்க, நான் அவங்கக்கிட்ட எனக்கு என்னென்ன பிடிக்குமோ 2 3 வாங்கிட்டேன். குச்சமே இல்லை. இன்னும் ஜங்கு நானும் தானே கொடுத்தேன், நீ என்கிட்ட டோசர் பிடுங்கணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு போகிறான். ஒயின் அதை கேட்டு சிரிக்கிறான். ஏன்னா அவள் ஜங்கு கிட்ட தான் அப்படின்னு வந்திருப்பா. ஜங்குக்கு அப்படியே ஒயினை பார்த்துட்டு தர இழுத்துட்டு வரான். செம்ம போயிட்டு, டே நான் அந்த பேகு கூட ஓசியாக தான் வாங்கினேன், ஒடிச்சிடாந்துடா. இதுவும் ஓசியா? அப்புறம் நான் கொண்டு வந்தது இந்த ஒரே ஒரு பேக் தான், நான் அந்த பேக்கு இங்கே எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தேன், அதே வாங்கிக்கிட்டாளுங்க. நான் சரின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா 2 வாங்கிட்டு வந்தேன். அடிச்சுட்டு ஜங்குக்கு அதெல்லாம் கொண்டு வந்து காரில் ஏற்றிட்டு வாங்கின முன்னாடி ஏற சொல்லிட்டான். ஒயினை ஏறிட்டு சைலண்டாக கேட்டேன். ஜங்குக்கு ஒயினை பார்த்துட்டு,
ஐயோ என் கையே வலிக்குதுடி. சரி இரு ரொம்ப டென்ஷன் ஆகுது, நான் அமைக்க விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜங்கு கையை அமைக்க விட்றா. தான் எப்போதும் கையை விடு, கையை அமுக்குவேன், அப்புறம் எனக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுறா, கையெல்லாம் அமுக்கிட்டேன்னா என் கை வலிக்குதுடாம்ப. ஐயோ சாமி எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கார் வெட்டுறான். ரொம்ப பண்ணுற ஜங்குக்கு வர நீ எனக்கு குறை மட்டும்தான் சொல்கிற. ஆமாம் குறை மட்டும்தான் சொல்கிறாங்க, போடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கார் ஓட்டிகிட்ருக்கான். ஆனால் அதுக்கப்புறம் சைலண்ட்டாக உட்காந்துருக்கா. என்ன சைலண்ட் ஆகிட்டா? இதான் எனக்கு திட்டிகிட்டே இருக்கே, பேசினாலே உன்ட்ட திட்டுவாங்க வேண்டியதாக இருக்குது, அதுக்கு நான் அமைதியாக இருந்துப்பேன். சரி நீ அமைதியாக இருக்கிறது உலகத்துக்கு நல்லது தான். டக்குன்னு ஜங்குக்கு பார்த்துட்டு பிச்சிருவேன் உன்னை, நான் அமைதியாக இருக்கிறதுனா உலகத்துக்கு நல்லது. ஐயோ தெரியாமல் சொல்லிட்டேன், அமைதியாக இரு போடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சைலண்ட்டாக உட்காந்துருக்கா. ஜங்க் திருப்பி என்ன பார்த்துட்டு இப்போ என்ன சைலண்ட்டு, நீ என்னடா பேசுனாலும் பேசுகிறேன்னு திட்டுறேன், அமைதியாக இருந்தான்னு கேட்குறேன், நான் என்னடா பண்ணணும்? சரி நீ ஏன் அமைதியாக இருக்குன்னு சொல்லு, நான் ஏன் கேட்க போகிறேன். வயன் ஜங்குக்கு பார்த்துட்டு அதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கே ஒத்து பார்க்குறா. என்ன இதெல்லாம் செட் ஆகுமா? வயன் நான் ஆல்ரெடி உன்ட்டு 1000 டைமுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், இன்னும் என்னடே பண்ணணுன்ற. அப்படி கேட்கல ஜங்கு, நான் தான் சொன்னேன்ல நான் ஹாஸ்டல் பார்த்துக்கிறேன்னு, நீ தான் ஒரு பிடிவாதத்துக்கு நான் சொல்கிறது கேட்கவே இல்லை. என்னென்னமோ பண்ணி கடைசியாக ஆன்ட்டியெல்லாம் விட்டு பேச விட்டு இப்படி எல்லாத்தையும் குழப்பி அடிச்சு விட்டா. நான் கம்முன்னு ஹாஸ்டலே பார்த்துருப்பேன். ஹாஸ்டல் உங்களுக்கு சேஃபாக இருக்குமா? இங்கே சேஃபாக தானே இருந்துச்சு, இது காலேஜ் ஹாஸ்டல் வயன். மக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு திட்டுறான். மக்குன்னெலாம் சொல்லாத, எல்லா ஹாஸ்டலும் ஒன்று மாதிரி தான் இருக்கும், எல்லாம் சேஃபாக தான் இருக்கும். நொட்டம் ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு வயன் பார்க்குறா. எல்லா ஹாஸ்டல்லாம் சேஃபாலாம் இருக்காது சரியா, நீ அமைதியாக இரு, நொய்யுங்காதடி. போடா இவன் ஒருத்தன் பேசினாலே நொய்யுமா, மூஞ்சுங்களையும் முகரைகளையும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வயன் திட்டா. ஜங்கு வயனை பார்த்துட்டு பாட்டு போட்டுடவா, நான் ஒன்று திட்டிகிட்ருக்கேன், நீ திட்டுறது என்ன புதுசா, பாட்டு போடவான்னு கேட்டேன், போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை கேட்டுட்ருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக நார்மலாக வரும். ஜங்குக்கு வயனை பார்த்துட்டு எல்லாம் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வயனை கை வந்து லேப்பில் வச்சுருப்பான். ஜங்குக்கு அப்படியே அந்த கை மேலே கை வச்சு அப்படியே பிடிச்சிக்கிறான். வயன் பார்த்துட்டு சொல்லிட்டு லைட்டாக ஹெட்டு மட்டும் ஷேக் பண்ணுறா. ஜங்கு காரை ஸ்டாப் பண்ணிட்டு நிஜமா எல்லாம் செட் ஆகும் ஓகேவா, எதுக்கும் ஃபீல் பண்ணாத, உன் கூட நான் இருக்கேன். வயன் ஜங்குக்கு பார்த்துட்டு எனக்கு தான் தெரியுமே என் கூட நீ இருக்கேன்னு, தேங்க்யூ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு வந்து காரை எடுக்கிறான். நீ தானே சொன்ன, நான் பதில் சொன்ன மட்டும் உடனே போடி, அது அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கார் எடுக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் 2 பேர் நேரம் வீட்டுக்கு வந்து நிறுத்திருப்பாங்க. அங்கே நிறுத்துறோன்னே ஜங்கு கூடமாக வேகமாக ஓடிடுறாங்க. ஐயோ வயன், ஒரு பையன் இங்கே வந்துட்டியா, எனக்கு எவ்வளோ நாள் ஆசை தெரியுமா நீ இங்கே இருக்கணும்னு, இனிப்பேர் டெய்லி என் கூட தானே இருப்பேன், காலையில் என் கூட தானே பேசிகிட்டு இருப்பேன். அடிச்சுட்டு அவங்க அடுத்தடுத்து பேசி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பேசுறதுக்கிட்ட அவங்களும் ஸ்மைல் பண்ணிட்டுருக்கா. ஜங்குக்கு பார்த்துட்டு இந்த 2 பேர் கொஞ்சம் ஓரமாக நிற்கிறீங்களா, ஏன்டா லக்கேஜ் எடுக்கணுமா, எவனாச்சு திங்ஸ் அடுத்து உங்களுக்கு கொடுத்துட்டு மொத்தத்தை பிடிங்கிட்டு இருவானா, இங்கே பாரு எத்தனை பிடிங்கி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கெல்லாம் இறக்கிட்டுருக்கான். பார்த்துட்டு இல்லைம்மா அது இவ்வளோ தானே கொடுத்தா, என்னடா அதை சொல்லாமல் இதை மட்டும் சொல்கிறேன், போடா உனக்கு எப்போ பார்த்தாலும் என் பிள்ளைய குறை சொல்கிறதே வேலையாக போச்சு, மண்டைங்களை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வயனை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜங்கு பார்த்துட்டு சுத்தம் இனிப்பேர் நம்ம வீட்டில் இந்த வீட்டில் மரியாதைனா என்னடா அப்படின்னு என்னையவே கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து வேணும் லக்கேஜெல்லாம் பார்த்துட்டு கடவுளே இது பார்க்கும்போதே எனக்கு தலை சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு உள்ள இடத்துக்கு கொண்டு வந்து வைக்கிறான். ஜங்குக்கோட அம்மா பார்த்துட்டு ஜங்கு அப்படி சொல்லிட்டு ஜங்கு பார்க்குறான். அதான் கொண்டு போய் வயனுக்குன்னு சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ரூமில் வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவங்க அம்மா பார்த்துட்டு நானே தூக்கிட்டு போகணுமா, டிரைவர் தம்பி நீ தானே. ஜங்கு டக்குன்னு அவங்க அம்மா பார்த்துட்டு டிரைவரா, ஆமாம் நீ தானே கார் ஓட்டிகிட்டு வந்த, அப்போ நீ தானடா டிரைவரு. சரிம்மா, சொந்த வீட்லேயே ஏதாச்சும் தாய் ஒரு பெத்த பிள்ளையை பார்த்து டிரைவர் டானின்னு சொல்லுமா, எங்கள் அத்தா சொல்லும் எங்கள் அம்மாவுக்கு என் பக்கம் டிரைவர் மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவங்க அம்மா திட்டிகிட்டே போயிட்டுருக்கா லக்கேஜ் எடுத்துகிட்டு. அவங்க அம்மாவுக்கு அது கேட்குது, டே ஓவராக பேசாதரா, உனக்கு இது ஒன்றும் சொந்த வீடெல்லாம் கிடையாது, இது என் புருஷன் நானும் சொந்தமாக கஷ்டப்பட்டு கட்டின வீடு, அதனால இவன் சம்பாரிச்சு கட்டின மாதிரி சொந்த வீடுக்கலாம், உனக்கு சொந்த வீடெல்லாம் கிடையாது, ஏம்மா தாயே எனக்கு வீடே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு லக்கேஜ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். அவன் அதை கேட்டு சிரிச்சிட்டு ஏம்மா இப்படி, அட போடி, அவனா வந்து சொந்தமாக வீடு கட்டிக்கணும், அதை விட்டுட்டு அப்போ வீட்டில் வாழ்வானா, அதெல்லாம் கல்யாணம் பண்ணுற வயசு வரப்போ அவனுக்கு சொந்த வீடு இருந்தால் தான் நான்லாம் கல்யாணமே பண்ணி வைப்பேன், இல்லைனா போடான்றவன், ஒரு சொந்த வீடை கூட கட்ட வைக்கலாதவனுக்கு பொண்ணு ஒரு கேடா. ஜங்குக்கு உங்கள் அம்மா பார்த்துட்டு நல்ல வேலை உனக்கு பொம்பளை பிள்ளை இல்லை, ஏன்டா பொம்பளை பிள்ளை இருந்தா 60 சொன்னாலும் உன் பிள்ளை இங்கேயே தான் இருக்கும், நீ மூடிட்டு போட
வந்துட்டான் இவன் அப்படி சொல்லிட்டு அவங்க ஜங்குக்கை திட்டுறாங்க. அவன் அதை கேட்டு சிரிச்சிட்டு மாமா அவனுக்கும் வயசு கம்மி தானே மாமா எப்படிம்மா சொந்த வீடு கட்டுவான்? அவன் சம்பாரிச்சதை நான் என்ன வாங்குவாடி போகிறேன்? அவன் சம்பாரித்து சொந்த வீடு கட்டணும். ஆனால் நிஜமாக சொல்கிறேன், அவன் சொந்த வீடு கட்டினா தான் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். இல்லை நான்லாம் பண்ணி வைக்க மாட்டேன். ஒரு பொண்ணை பார்த்துக்க தேவையான அளவுக்கு அவனுக்கு ஃபஸ்ட்டு சம்பாதிக்க தெரியணும், அதை சேர்த்து வைக்க தெரியணும், சேர்த்து வச்சதை கரெக்டாக செலவு பண்ண தெரியணும். அப்போ தான் குடும்பத்தை நடத்த முடியும். அதெல்லாம் அந்த நாய் கற்றுக்கணும். அது பார் தருதலையும் அலையுது. இப்போயே வயசு அந்த நாய்க்கு எவ்வளோவது பற்றியா இன்னும் தருதலை குட்டியாட்டும். ஃபஸ்ட் டிகிரி படித்து போய் சொன்னேன், போதுண்டா வேலைக்கு போடா, அப்போ தாண்டா சம்பாரிச்சா சட்டு போட்டுன்னு வீடெல்லாம் கட்ட முடியும். 2வது டிகிரி இப்போ தான் முடிச்சிருக்குது. இது எப்போ சம்பாரிச்சு எப்போ வீடு கட்டி 30 வயசில் கல்யாணம் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். அவன் அதை கேட்டு சிரிக்கிறா. சரி வா நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க என்னோட கையை பிடிக்கிறாங்க. அவன் பார்த்துட்டு அம்மா இருங்க அவனும் வந்துட்டோம், இல்லைன்னா அவ்வளோதான் சாமி ஆடிடுவான். என்னை விட்டுட்டு போய் சாப்பிட்றீங்கல்ல, என் மேலே பாசமே இல்லை, எனக்கு துரோகம் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவான். அவனையே கூப்பிட்டு போயிடலாம். அதுவும் நியாயம்தான், உடனே துரோகம் பண்ணுறீங்கன்றான். அவனை விட்டுட்டு சாப்பிட்டாலே அது துரோகன்றான். வேறு எந்த இதுக்கும் இந்த வார்த்தையை விட மாட்டான். அவனை விட்டுட்டு இது கூடி சாக்லேட் சாப்பிட்டா கூட நம்ம தான் துரோகம் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிக்கிறாங்க. அவன் அது என்னமோ உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சிரிக்கிறான். அதுக்கப்புறம் 3 பேர் சேர்ந்து சாப்பிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் அவனும் அவங்க அம்மாவும் சேர்ந்து செம்மையாக டிவி பார்த்துருப்பாங்க. ஜங்குக்கோட அம்மா தான் டிவி பார்த்தா அந்த சிரிச்சிட்ருக்காங்க. ஜங்குக்கு அப்படியே இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது, டேய் கொஞ்சம் நானே இருக்கேன்டா, என்னையும் சேர்த்துக்கோங்கடா, என்ன ஆட்டத்தில் சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படி தான் இருக்குது. அம்மா என்னடா, நானும் உங்கள் கூட உட்காடுறேன், அங்கே உட்காரேன்டா. ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்க்குறான். என்னாச்சுடா, என்ன மட்டும் ஏன்டி ஆட்டையில் சேர்த்துக்க மாட்டேங்கிற? நீங்கள் அவனை பார்த்துட்டு என்ன விளாண்டுட்டாடா இருக்கேன், நாங்கள் டிவி தானடா பார்த்துட்ருக்கோம். நீங்கள் 2 பேர் மட்டும் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்கிறீங்க, நான் மட்டும் தனியாக இருக்கேன், எனக்கு இடம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு வந்து அவங்க மடியிலே உட்காடுறான். ஜங்கு கூட மாட்டி எருமா மாடி ஏன்டா அவள் மடியில் உட்கார, உடச்சி கிழிஞ்சு போயிருப்பாடா. நான் உடைய மாட்டேன், நீ போம்மா, நான் இங்கே தான் உட்காருவேன். நீங்கள் ஐயோ இங்கே கீழே உட்காருடா, இங்கே தான் உட்காருவேன், நீ அவரடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மடியில் உட்காந்து ஆட ஆரம்பிச்சிட்டீங்க. ஐயோ சாமி நான் அவரே சாமி நீ உட்காந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உட்காந்துட்டீங்க. ஜங்கு கூட அம்மா ஜங்கு மண்டையிலே அடிக்கிறாங்க. அம்மா அடிச்சுட்டு பார்க்குறோம். சின்னடா இப்படி பண்ணுறீங்க 2 பேரும், அங்கே 2 பேர் பேசுறது கூட உனக்கு பிடிக்கலையா? அப்புறம் எதுக்கு நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுறான், ஆளுங்களையும் மாட்டேங்களையும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உட்கார விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க ஜங்குக்கை விட்டுட்டு உங்ககிட்டயே பேசிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு டென்ஷன் ஆகுது. அவன் நானும் இருக்கேன், நானும் வரேன், என்னையும் சேர்த்துக்கோங்க அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஜங்கு கூட அப்பாவும் வந்திருப்பாரு. ஸோ அவரும் உங்ககிட்டலாம் நல்லா பேசிட்டா அதுக்கப்புறம் எல்லாம் தூங்க போயாச்சு. நீங்கள் வந்து ஜங்குக்கு ரூமுக்கு ஆப்போசிட் ரூமில் இருக்கீங்க. அதாவது ஜங்கு கூட ரூமும் உங்களோட ரூம் மாடியில் இருக்குது. கீழே வந்துட்டு ஜங்கு கூட அம்மா அப்பா ரூம் இருக்குது. நீங்கள் தங்கி இருக்கிறது வந்து ஜங்கு கூட மாமா ரூம். ஸோ நீங்கள் வந்து அந்த ரூமில் போய் சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. அந்த பெட்டு செம்ம சாஃப்டாக இருக்குது. ஸோ ஜங்குக்கு வந்து உங்ககிட்ட திரும்பி வந்துட்டா. நீங்கள் என்னடா எனக்கு போர் அடிக்கல தான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசலான்னு வருந்தேன். நீ ஜங்குக்கு பார்த்துட்டு வா பேசலாம் அப்படின்றீங்க. ஸோ 2 பேர் பால்கனியில் உட்காந்துருக்கீங்க. உனக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல? நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு இது என்ன கொஷின் எல்லாம் கேட்டேன், எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, போதுமா? எடுத்துட்டு ஜங்குக்கு அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருக்கா. நீங்களும் அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. டேய் அவன்கிட்ட கேட்க மறந்துட்டே பாரு, இந்த ரூமில் மெத்த செம்ம சாஃப்டாக இருக்குடா, ஓ ரூமில் இவ்வளோ சாஃப்டாக இருக்காது தானே? ஜங்கு உங்களை பார்த்துட்டு அதுவா இந்த வீட்டில் என்னை மட்டும் பிள்ளையாக மதிக்கவே மாட்டாங்கடி. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு லுக் விட்றீங்க. ஃபஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டில் இந்த மாமா தான், அதாவது என்னோடய மாமா, ஓகேவா, என் தாய் மாமா, அவங்க தான் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் காஸ்ட்லி பெட்டெல்லாம் தெரியுமா, இந்த ரூம் அந்த ரூமோட செம்மையாக இருக்கும். பார்த்தா இன்டீரியர் ஒர்க்லேயே தெரிஞ்சுது. இந்த ரூம் எங்கள் மாமா ரூம் தெரியுமா. அதுக்கப்புறம் இப்போ நீ அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். என்னையும் மட்டும் அப்படி பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. எப்பெல்லாம் இல்லை ஆன்ட்டிக்கு நீ ரொம்ப ஸ்பெஷல் தான், நீ ஓவராக ஆட்டம் போடாத சரியா பாடி. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு உங்கள் மாமா தான் இங்கே வந்து அடிக்கடி தங்குவாங்கல்ல, அப்படி ஏன்னா இந்த ரூமை எனக்கு கொடுத்தீங்க? நீ அமைதியாக இரு, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். ஜங்குக்கு அது வயன் நீ உடனே இதான் சக்கு நான் வெளியே போகிறேன்னு சொல்லாத வயன், டென்ஷன் ஆயிடுவாயின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜங்குக்கு எந்திரிச்சிட்டான். சரி எந்திரிக்காத, நான் ஜஸ்ட்டு கேட்டேன், உனக்கே அப்படி சுருக்குன்னு கோவம் வருது? கோவம்லாம் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை உட்காந்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் 2 பேர் பேசிகிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜங்குக்கு தூங்க போயிட்டான். நீங்கள் உங்கள் பேக்கை போய் ஓப்பன் பண்ணுறீங்க. அதில் ஒரு டைரி இருக்குது. அந்த டைரிக்குள்ளே ஒரு ஃபோட்டோ இருக்குது. அதில் வந்து அவங்க அப்பா அம்மாவும் ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சிட்ருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் நீங்கள் தான் அவங்க 2 பேருக்கு சிரிப்பு காட்டிகிட்ருக்கீங்க கீழே நின்றுக்கிட்டு. அந்த ஃபோட்டோ வந்து இன்னொரு பர்சன் எடுத்துருக்கேன். உங்களோட பேக் சைடு தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு 12 வயசு இருக்கும். அந்த ஏஜ் இருக்கப்ப உங்கள் அம்மா அப்பாவுக்கு சிரிப்பு காட்டிகிட்ருக்கீங்க. அவங்க சிரிக்கிறாங்க, நீங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்க மாதிரி இருக்கும் அந்த ஃபோட்டோ. நீங்கள் வந்து அவங்கள
ஃப்ரண்ட் ஃபேஸ் பண்ண மாதிரி தான் இருப்பீங்க. அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ எமோஷ்னலாக இருக்குது. நீங்கள் உங்கள் அம்மா பார்த்துட்டு, அம்மா நீ எனக்கு ஒரு 14 வயசு இருக்கப்போ என்னை விட்டுட்டு போனியா, ஆனால் எனக்கு என்னோட 18ல் எனக்கு ஒரு அம்மா கிடைச்சாங்க தெரியுமா. அவங்க உண்மையை சொன்னால் ஜங்குக்கோட அம்மா தான். ஆனால் அவங்க ஜங்குக்கை விட என்னைய தான் ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துப்பாங்க. நான் காலேஜ் இங்கே சேர்ந்த நாள்லேருந்து அவங்க கூட தான் நான் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அவங்க இங்கே வான்னு கூப்பிட்டப்ப எனக்கு உண்மையை சொன்னால் கொஞ்சம் சங்கட்டமாக இருந்துச்சு. ஆனால் நான் ஏன் தெரியுமா இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு அப்படியே நிலா பார்த்துட்டு, ஏன்னா எனக்கு அவங்கள பார்த்தப்போ உன்னை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. எனக்கு உன் கூட இருக்கணும்னு தோணிகிட்டே இருக்கும். அவங்க கூட இருக்கப்போ உங்க கூட இருக்க மாதிரி தோணுச்சா, அதான் எனக்கு எவ்வளோ சங்கட்டமாக இருந்தாலும் சரி பரவாயில்ல, நம்ம அம்மா கூட இருக்க போகிறோம் அப்படிங்கிற ஃபீலாக நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. உங்கள் கண்ணெல்லாம் கலங்குது. உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க அந்த ஃபோட்டோவில், அவரும் அழகாக சிரிச்சிருக்காரு. அப்பா உண்மையை சொன்னால் ஜங்குக்கோட அப்பா ஒன்று மாதிரி பார்த்துக்கிறாரு, ஆனால் அளவுக்கு இல்லை. ஏன்னா நீ என்னோட 18 வயசு வரைக்கும் நான் அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டேன். அந்த மாதிரி உலகத்தில் ஒரு அப்பா இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஜங்குக்கோட அப்பாவும் நான் அழகாக பார்த்துப்பாரு தெரியுமா, ஆனாலும் அளவுக்கு இல்லை. 2 பேரும் ஏன் என்னை இவ்வளோ சீக்கிரமாக விட்டுட்டு போனுங்க. எனக்கு நைட்லாம் சாரியாகவே தூக்கம் கூட வரமாட்டேங்குது. யானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு நிலா பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டிங்க. இது உங்கள் டெய்லி ஹேபிட் தான். உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் நைட்டு தூக்கமே வராது. ஜங்குக்கு தெரியும், ஸ்டார்டிங்கில் வந்து தெரிஞ்சிருக்கும் நீங்கள் சரியாக தூங்க மாட்டீங்கன்னு. ஏன்னு கேட்டதுக்கு நீங்கள் இல்லை நான் நல்லா தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பி கொஷின் கேட்கவும் போய் சொல்லி மறைக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனால் நீங்கள் தூங்கவே மாட்டீங்க. நீங்கள் தூங்குறதே ஒரு 3 மணி போல் தூங்குவீங்க, திருப்பி 6 மணிக்கு எந்திரிச்சிடுவீங்க. அவ்வளோதான் உங்கள் தூக்கமே. ஸோ நீங்களும் ரொம்ப நேரம் நிலாட்ட பேசுறது, அதுக்கப்புறம் புக் படிக்கிறது அப்படியே போயிருக்கும். ஸோ ஒரு 3 மணி போல் போய் படுத்து தூங்கிட்டு 6 மணி போல் எந்திரிச்சிருப்பீங்க. எந்திரிச்சிட்டு போயிட்டு ஜங்குக்கோட அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்கீங்க. ஜங்குக்கு வந்து அங்கே தான் உட்காந்து விளையாண்டுட்டுருக்கான். இங்கே ஒன்று பார்த்துட்டு இந்தா இப்படி வெங்காயம் வெட்டு. வெங்காயம் வெட்டவா? வெட்டுடா. என்னடி வெங்காயம்லாம் வெட்ட சொல்கிறேன்? ஒரு வெங்காயம் கூட வெட்ட தெரியாதடா. வெங்காயம் தெரியாதுடி. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு 1008 வாய் பேச தெரியுதுல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணில் கொத்துற மாதிரி கையை கொண்டு போகிறீங்க. கூத்து போடாதடி அப்படின்னு சொல்லிட்டு கொடு நானே கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக கட் பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக்கோட அம்மா அதை சிரிச்சிட்டே பார்த்துட்டு ஒரு வேலை செய்ய மாட்டான் தெரியுமா. பரவாயில்ல நீ சொன்னால் செய்கிறான். இப்படியே மிரட்டிச்சு உனக்கு வேலை செய்ய வைக்கணும். பொண்டாட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும்ல. இந்த தத்திபாய் எப்படி இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜங்குக்கு திட்டுறாங்க. நீங்கள் ஜங்குக்கு பார்த்து சிரிக்கிறீங்க. அதெல்லாம் நான் பொண்டாட்டிக்கெலாம் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கோட அம்மா பார்க்குறாங்க. ஆமாம் இப்போயே நான் விஷயம் பார்க்க போனேன்னா அவங்க வீட்டில் ஆள் இல்லைன்னா நான் சமைச்சலாம் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் தலைவர் பெருமையாக வேறு பேசிக்கிறாரு. ஜங்குக்கோட அம்மா ஜங்குக்கு பார்த்துட்டு பார்த்தியாடி செய்வான், விஷயம் சொல்லியிருக்கா நிறைய செய்வான், நமக்கு தான் செய்ய வலிக்குது அவனுக்கு, அது என்னமோ உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜங்குக்கு பார்க்கும்போது ஜங்கு உங்கள் அம்மா பார்த்துட்டு என்ன இல்லைடா எனக்கு உன்னை பார்க்க முதல்ல இதாண்டா கேட்கணும்னு தோணுது. என்னது இப்படி ஜங்கு பார்க்குறான். உனக்கு எப்படா அவள் ஓகே ஆனா? நீயே ஒரு தருதலை உருப்படாத நாய். ஜங்கு அம்மா பார்த்துட்டு இது உருப்படாத நாயா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆமாம் எதுக்கும் ஆக மாட்டேன், தண்டமாக கிடப்பேன், சூறாக்கி போட்டால் திம்ப மதியம் போய் மந்தக்குட்டியாட்டும் தூங்கிடுவேன். எதை எப்படி இருக்குது ஜங்குக்கு? விளாடவும் அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டேன், இந்த வயனை பார்க்க போவேன், ஷாப்பிங் போனோன்னா கூட போவேன், திருப்பி வந்து தூங்கிடுவேன். உங்கள் மாமா வர நாள் ஒரு நாள் படிப்பேன், அது வருஷமெல்லாம் கரெக்டாக நடக்கும். இந்த சண்டே டெய்லியும் வந்து படிக்க வச்சுட்டு போவான். அப்புறம் காலேஜ் போவேன். நீ எப்போ லவ் பண்ணிச்சு இந்த பிள்ளை? பாவம் அதெல்லாம் இவ்வளோ சுமாராக இருக்கு. உன்னை போய் லவ் பண்ணியிருக்கு. நல்ல பையனாக பார்த்து லவ் பண்ணியிருக்கான். என் தம்பிலாம் எவ்வளோ அழகாக இருக்கான். அவனை மாதிரி இல்லை, ரொம்ப ரொம்ப மட்டமான பீஸ் ஜங்குக்கு. நீ உன்னை எப்படா சூஸ் பண்ணிச்சு? ஜங்குங்க அம்மா பார்த்துட்டு இதை விட கேவலமாக இந்த உலகத்தில் என்னை எவ்வளவுமே அசிங்கப்படுத்த மாட்டான். நீங்கள் அதை கேட்டு பயங்கரமாக சிரிக்கிறீங்க. பரவ என்ன சிரிக்கிறான்னு. ஏமா இப்படி பண்ணுற? சத்தியமாக சொல்கிறேன், உங்கள் அப்பா அவ்வளோ அழகாக இருப்பார், உங்கள் மாமாவும் செம்ம அழகு, நீயே பார்க்கறட்டே எவ்வளோ அழகாக இருக்கான்னு. ஆனால் இவ்வளோ மட்டமாக இருக்க உனக்கு எப்படி அந்த பொண்ணு சிக்குச்சு? ஒருவேளை அந்த பொண்ணு ரொம்ப மட்டமாக இருக்குமோ? ஜங்குங்க அம்மா பார்த்துட்டு அப்படின்றான். இல்லை கேட்டேன், டிவைன் ரொம்ப மட்டமாக இருப்பாளோ? அழகாக இருப்பாளடி. விஷயம் அழகாக இருப்பாம்மா. அப்புறம் எப்படி? அதான் எனக்கும் தெரில, நானும் யோசிச்சிருக்கேன். இவனுக்கு எப்படா சிக்கிச்சு? இவனே மட்ட தருதலையாக இருக்கானே, இவனுக்கு எப்படான்னு. இல்லாமல் இவன் காலேஜில் தூங்கிட்டே இருப்பாம்மா எப்போ பார்த்தாலும். அதில் வந்து வீட்லேயே அந்த நாய் தூங்கிட்டே தான் இருக்கும். அப்புறம் எப்படிம்மா? அதாண்டி எனக்கும் தெரில. ஜங்கு அவங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்டு ஐயாவோட அழகு உங்கள் 2 பேத்துக்கு தெரில. அவளுக்கு தெரியும்ப்பா, அவளுக்கு கொடுத்து வச்சுருக்கு, அதான் நான் கிடச்சிருக்கேன்.
அப்படி சொல்லிட்டு 2 பேரும் மூஞ்சி ஒரு மாதிரி வைக்கிறீங்க. ஜங்க் பார்த்துட்டு இந்தாங்க பிடிங்க பார்வையிலே அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போய் விஷி கால் பண்ணுறான். டேய் என்னடா பண்ணுற? நான் விஷயத்த பேசுகிறேன். போதும் நீங்கள் அசிங்கப்படுத்தினதெல்லாம் போதும். 2 பேர் போய் இதை நினச்சி சிரிச்சிட்டே சமைங்க. என்ன விடுங்க நான் போய் ஆள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டான். நீங்கள் 2 பேரும் அதை கேட்டு சிரிச்சிட்டு ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை 2 பேரும் யோசிச்சுட்டு வேறு இருக்கீங்க. ஜங்கு 2 பேர்த்தையும் பார்த்து மறைச்சிட்டு அவன் போய் விஷயத்தை ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் 2 பேர் குக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குவோட அம்மாவுக்கு வந்து கால் வந்திருக்கும். அதில் பார்த்தா தம்பின்னு போட்டு 4-5 ஹார்ட் போட்டிருக்கு. அம்மா உங்களுக்கு ஃபோன் வருது. யாருடி? தம்பின்னு போட்டிருக்கு. அவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அரைச்சிட்டு இருந்திருப்பாங்க. அதை அவசரமாக ஆஃப் பண்ணிட்டு ஓடி வராங்க. நீங்கள் பார்த்துட்டு இருங்க நான் போய் அரைக்கிறேன். சரி நீ போய் அரைச்சிக்கோ, நான் வந்துட்டு பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி விடுடா, எனக்கு டென்ஷன் ஆகுது தெரியுமா. சரி விடு. சரி நீ சண்டே வீட்டுக்கு வர தானே பாரு. ஏன்னா மூஞ்சி இப்படி வச்சுட்டு மாறி சொல்கிறேன் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்கான். சரி நீ வா, நான் வந்து சண்டேயோடக்கா கறியெல்லாம் ஆக்கி போடுறேன். இருக்க மன வருத்தத்தில் கறி ஒன்று தான் கேடு. வேண்டாம் அதான் ஒன்றும் இல்லைடா, அது பேரண்ட்ஸ்னாலே அப்படித்தான், என்னையும் அப்படித்தான் பாடாப்படுத்துனாங்க. நானே உங்கள் மாமனை போனா போதுன்னு தான் கட்டிக்கிட்டேன். ஜங்குக்கு உங்கள் அம்மா பார்த்துட்டு யாரை கட்டிக்கிட்ட? உங்கள் அப்பனை தான்டா, போனா போதுன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்ன பண்ணுறது தானே இழுத்து. அப்பா அழகாக இருந்தார் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னுலாம் சொன்னேன். அதெல்லாம் பொய் சொல்லிட்டு நீ சொல்லுடா. யாருமா? உனக்கு என்னடா, நீ தமிழ் தானே பேசிகிட்டு இருக்க, நொய்யின்ட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜங்குக்கு திட்டுறாங்க. ஐயே கேள்வி கேட்டாலும் திட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிச்சனுக்குள்ளே வந்துருப்பான். கிச்சனில் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு யாருடி? தம்பின்னு போட்டுருந்துச்சு. மாமாவா? அவங்களுக்கு தம்பினா உனக்கு மாமா தானே? மாமா தான். ஜங்கு உங்களை பார்த்துட்டு எனக்கு உனக்கும் மாமா தான். எனக்கும் மாமாவா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜங்கு பார்க்குறீங்க. ஆமாம் எங்கள் அம்மா தான் உன்னை பொண்ணுங்குது. நீ எங்கள் அம்மாவுக்கு பொண்ணுன்னா அவங்க எங்கள் தாய் மாமானா அப்போ உனக்கு மாமா தானே, தாய் மாமா தானே. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லும்போது ஜங்கு கடமா பார்த்துட்டு இது நல்லா இருக்கே கேட்க. 2 பேரும் டக்குனு அவங்களை திரும்பி பார்க்குறீங்க. எனக்கும் பொம்பளை பிள்ளை பெற்றுக்கணும்னு ஆசை, எனக்கு பொம்பளை பிள்ளை பறக்கல, அதான் நீ இருக்கில்ல, அப்போ இனி போய் நீ வந்துட்டு தேவை மாமா நிற்கு இப்படி சரியா? சரிம்மா. ஜங்கு உங்கள் அம்மா பார்த்துட்டு அட்டடா வந்துருச்சுடா எங்கள் அம்மா அப்படின்றா. ஆனால் இந்த தருதலை நான் பொம்பளை பிள்ளைய பிறக்குன்னு பார்த்தேன்டி, ஆனால் பற்றி இந்த தருதலை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போய் சமைக்கிறாங்க. ஜங்கு அம்மா பார்த்துட்டு நான் போகிறேன்டி அப்படின்றா. நீங்கள் உன்னை பார்த்துட்டு ஏறு அவங்க சும்மா தான் சொன்னாங்க. ஆனால் அம்மா ஏமா என்னை டேமேஜ் பண்ணிட்டே இருக்கா? நான் சொன்னேன், நல்லா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கான். ஜங்குக்கோட அம்மா பார்த்துட்டு ஏம்மா என்னடா நிஜமா நீ நான் பொம்பளை பிள்ளையாக பிறப்பேன்னு நினச்சியா? அப்போல்லாம் இல்லை, வயிற்றுக்குள்ளே இருக்கிறது பிறக்கும்னு நினச்சேன். நீ பிறந்ததுலே சந்தோஷம்தான், ஆனால் கொஞ்சம் கம்மி தான். ஏன் அப்படி சொல்லி ஜங்கு பார்க்குறான். எனக்கு இருக்கிறது ஒரே தம்பி, நான் பொம்பளை பிள்ளை பிறந்தா என் தம்பிக்கும் இந்த பிள்ளைக்கும் 8 வயசு தான் டிஃப்ரென்ஸு, கல்யாணம் பண்ணி வச்சதெல்லாம் அப்படிலாம் நினச்சேன். கடைசியில் பார்த்தா நீ பிறந்துவிட்டேன். என்ன பண்ணுறது, என் தம்பியை போய் இந்தா இவனை கட்டிக்க அப்படின்னு நான் சொல்ல முடியும்? இந்த மாதிரி போய் ஒரு தரத்துலேயே போய் என் தம்பி தலையிலேயே மாட்டி விட முடியும்? திருப்பி இந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருக்காதம்மா. சொன்னேன்டா இப்போ என்னடா நான் சொன்னதுல தருதல் எதுவும் ஆகிட்டியாடா? ஐயே நான் அது சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் அமைதியாகிட்டான். ஆனாலும் அதுதான்டா எனக்கு வருத்தம். பொம்பளை பிள்ளை இருந்தால் தம்பி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கான், இப்போ தம்பி கல்யாணம் பண்ணி கொடுக்க பொண்ணு இல்லை அதானே? ஆமாம். இப்போ பாரு, நீ பொம்பளை பிள்ளையா பார்த்துருந்தா இந்நேரம் நான் கம்முன்னு காலேஜெலாம் முடிச்சாச்சு, சரி தம்பி கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பண்ணி வச்சுருப்பேன். இப்போ எப்படி தெரியுமா இருக்கு நிலமை, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஜங்க் பார்க்குறான். நீங்களும் அமைதியாக உங்கள் 2 பற்றி தான் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் பாட்டி பொண்ணு பார்த்துட்ருக்காங்கல்ல? ஆமாம். ஒரு 10 ஃபோட்டோ காட்டினாங்களாம். இவன் அதில் ஒரு ஃபோட்டோ கூட பிடிக்கல, எனக்கு பிடிச்ச மாதிரி காட்டுங்கன்னு சொன்னதுக்கு ஒரே திட்டம். தம்பி ஃபீல் பண்ணுறான் தெரியுமா? அது இல்லாமல் பார்த்தோன்னா உங்கள் தாத்தாவும் சேர்த்துட்டு விட்டாரான். இப்படியே இருந்தால் உனக்குலாம் கல்யாணமே ஆகாது, சன்னியாசியாக போ அப்படி சொல்கிறாங்க. இன்னும் தைரியம் இருந்தால் எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு இப்படி இருக்கோ தெரில. என் தம்பி எப்போ சன்னியாசியாக போக சொல்கிறாங்க. எவ்வளோ அழகாக இருக்கான் தெரியுமா, பேரழகாக இருப்பான். உண்மையிலேயே சொல்கிறேன், ஒரு பையன் கூட அவனை பார்த்தா பொறாமப்படுவான், ரொம்பட்டு அழகு என் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயினை பார்த்து சொல்லியிருப்பாங்க. சொல்லிட்டு வாயின்னு பார்க்குறான். ஜங்க் பார்த்துட்டு என்ன எங்கள் அம்மா எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்தும், அது தம்பியை எவ்வளோ வயத்த முடியுமோ அவ்வளோ வயத்தம் அப்படின்றான். நீங்கள் அதை கேட்டு சிரிக்கிறீங்க. ஜங்கோட அம்மா ஜங்கு பார்த்துட்டு நீ சொல்லு உங்கள் மாமா அழகில்லை. அது சொல்கிறா உங்கள் மாமா அழகா இல்லை, மாமா அழகாக தான் இருப்பார். நீயே எத்தனை நாள் அவன் ஏதாச்சும் பண்ணும்போது ஏன்னா அவனை வாயை பழந்துட்டு பார்த்துருக்க என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு பார்க்குறான். ஆமாம் அன்றைக்கி இருந்தால் அவன் உட்காந்து அவன் புக்கெல்லாம் வச்சு உனக்கு அழகாக சொல்லி கொடுத்துட்டு இருந்தான். நீ அவனை ஆணுக்கு தானே பார்த்துட்டு இருந்தா. கேட்டால் கடைசி என்ன சொன்னேன், மாமா சிரிக்கிறது அழகாக இருக்குது அப்படி சொல்லி சிரிப்பில. சின்ன வயசுலலாம் அப்படி தானே பண்ணேன். ஐயோ நீ அப்போ வந்ததை இப்போ சொல்கிறியா? ஆமாம்
நீ என் தம்பி உனக்கு சொல்லி கொடுத்தாலும் அப்படி தான் பார்ப்பேன், உனக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுத்தாலும் அப்படி தான் அவனை சிரிச்சிட்டே பார்த்துட்டே இருப்பேன். ஏன்டா அப்படின்னு கேட்டாலே மாமா நீ அழகாக இருக்க மாமா அப்படி தான் சொல்லுவ தெரியுமா. என் தம்பி அவ்வளோ அழகு. வயலந்து கேட்டு ஜங்கை பார்த்துட்டு அப்படி சிட்டி அடிச்சிடுவாங்க மாமாவை. ஒரு வகையில் ஆமான்னு வச்சுக்கோவேன். நீங்கள் ஜங்கு பார்த்துட்டு ஆமாவா அப்படின்றீங்க. ஆமாம் எங்கள் மாமா அழகாக இருப்பார் தெரியுமா. நீயே பாரு, நீயே ஒரு செகண்ட் சைட் அடிப்பார், செம்மையாக இருப்பார். அதுவும் அவர் அப்படியே ஒரு லுக்கூட இருப்பார். பா இப்படி இருக்கும். நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு டே உண்மையிலே விஷயம் லவ் பண்ணுறியா? விஷயம் தாண்டி லவ் பண்ணுறேன். இல்லை ஒரு வேலை அப்போல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. சும்மா எங்கள் அம்மா காதில் வந்துச்சு அவ்வளோதான். ஆல்ரெடி நான் அசிங்கப்படுத்துது, ரொம்ப கேவலமாக அசிங்கப்படுத்துட்டு நீ சும்மா சரி எப்படி சொல்லிட்டு நீங்களும் சைலண்டாக விட்டுட்டீங்க. இந்த வீக் தான் வந்துக்கிட்டே வர வீக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அங்கே வீட்டில் தட்டப்படலாம் அவங்க அம்மா சமைச்சிட்ருக்காங்க. நீங்களும் ஜங்குக்கு உட்காந்துருக்கீங்க. 2 பேரும் கோச்சிக்காமல் போய் ஸ்ட்ராபெரி மட்டும் வாங்கிட்டு வரீங்களா? அம்மா ஆல்ரெடி காலையிலேருந்து 10 தடவை கடைக்கு அனுப்பிட்டேன். ஏமா டென்ஷன் பண்ணுற? ஜங்குக்கு என்னடா கத்துறேன், நான் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் போடலான்னு எடுத்தேன். அந்த ஸ்ட்ராபெரி லைட்டாக புளிக்குதுடா, அதனால அதை உனக்கு போட்டு வச்சிட்டேன். அதனால அதை எனக்கு போட்டு வச்சிட்டேன். ஆமாம் என் தம்பிக்கு அவ்வளோ புளிச்சா பிடிக்காதுடா, அதனால போய் நீ ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வா. உனக்கு சரியாக பார்த்து வாங்க தெரியாதல்ல, அதான் வாங்கி அனுப்பிடுறேன். 2 பேரும் போய் கொஞ்சம் பார்த்து ஃப்ரெஷ்ஷாக என் தம்பிக்காக வாங்கிட்டு வாங்கினேன். 2 பேரும் அப்படியே அவங்கள பார்க்குறீங்க. 2 பேர் ஃபேஸும் வெயிலில் போய் டயர்டான மாதிரி இருக்குது. 2 பேரும் கோரஸும் இப்போ போயே ஆகணுமா? எடுத்துட்டு அவங்க அழகாக தலையை வேற ஆட்டுறாங்க. அவங்க கையில் வேற என்னத்தையும் வச்சு கிண்டிகிட்டு இருக்காங்க. 2 பேரும் பார்த்துட்டு சிவா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க. ஜங்கு காண்டாவது அவனுக்கு எத்தனை தடவை தான் ஒரு நாளைக்கு கடைக்கு அனுப்புவீங்க? ஒரு மனுஷனை 10 தடவை அனுப்பலாம், 20 தடவை அனுப்புவீங்க. அப்படி ஒரு பொருளையும் வாங்காமல் எதுக்கடா வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டிகிட்டே போயிட்டுருக்கான். நீங்கள் சிரிச்சிட்டே பின்னாடி வந்துட்டுருக்கீங்க. அதில் ஒவ்வொரு கல்லையும் வேற உதச்சி விட்டுட்டுருக்கான். ஜங்கு ஏன்டா அந்த கல்லை உதச்சிட்டே இருக்கா? சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை திரும்பி பார்த்து நடந்துகிட்ருக்கான். நீங்கள் அவனை பார்த்துட்டு அந்த கல் பாவம் தெரியுமா, இந்நேரம் அதுக்கு வாய் இருந்தால் அது அழுவும். ஐயோ எங்கள் அம்மா விட்டு இவன் பிரிச்சுட்டான், இவன் நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி உனக்கு சாபம்லாம் கொடுக்கும். உங்களை பார்த்துட்டு கல்லுக்கு வாயா? கல்லுக்கு வாய் இருக்குது. கல்லுக்கு வாய் இருக்குது, பக்கத்தில் நாய் இருக்குது பொடி அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நில்லடா, நிஜமா கல்லுக்கெலாம் வாய் இருக்குது தெரியுமா? அவனுக்கு யார் சொன்னா? இந்த இதில் தான் அப்படின்னு சொல்லிட்டு டெக்கன் ரேஸில் எடுத்து காட்டுறீங்க. அட பைத்தியமே, நீ இன்னும் இதை பார்த்துட்டு தான் இருக்க. இதெல்லாம் ஜாலியாக இருக்குது தெரியுமா? இப்போ பாவம் அந்த கல்லெல்லாம் அழுவல. 2 நிமிஷம் நில்லு, நான் போய் அந்த குடும்பத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டு வரேன். ஒரு மயிறு வேணாம் வாடி அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு இருக்கான். உங்களுக்கு வந்து கொல்ல பாவண்டா, அட வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சி தரக்கு நின்றுட்டு போயிருப்பான். ஸோ ஸ்ட்ராபெரி வாங்கிட்டு இருக்கேன் ஜங்கு பக்கத்துலன்ட்டு. பாவம் இந்த ஸ்ட்ராபெரி எல்லாம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை பாவமாக பார்க்குறீங்க. நீங்கள் பார்த்து எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க. இந்நேரம் அதுக்கெல்லாம் வாயிருந்தா ஐயோ இவன் எங்கள் அம்மா விட்டு பிரிக்கிறா, ஐயோ எங்கள் அப்பா விட்டு பிரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணும். பாவம்லாம் வயன். நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு அப்படியா ரொம்ப பாவமாக ஃபீல் பண்ணும்ல. அப்போ இப்போ ஸ்ட்ராபெரி வாங்க வேணாமா? நானும் அதான் சொல்கிறேன், அது ரொம்ப பாவண்டி. ஜங்குக்கு பார்த்துட்டு சும்மா நம்ம ஸ்ட்ராபெரிலாம் வாங்க வேணாம், அது பாவம்ல அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சுருந்த மொத்தத்தையும் அங்கே எங்கெங்கே எடுத்தீங்களோ அங்கே தான் பார்த்து வச்சுட்ருக்கீங்க. அவனுக்கு ஒரே சிரிப்பு. அட பாவி, நான் சொன்னதுக்கிட்ட இப்போ ஸ்ட்ராபெரி வைக்கிறாளான்னு. ஜங்கு சிரிச்சுட்டே உங்களை பார்க்குறோம். என்ன சிரிக்கிறேன்? இப்போ இந்த ஸ்ட்ராபெரிலாம் ஹாப்பியாகிடுச்சு, அதை நானும் சிரிக்கிறேன். அப்படிலாம் ஆமாம் ஸ்ட்ராபெரியில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம போகலாம் பாய் அப்படி சொல்லிட்டு இல்லை ஸ்ட்ராபெரிக்கு ஒரு டாட்டா வேறு. ஜங்குக்கு ஒரு சிரிப்பு. இன்னைக்கு வாடி மாவளை, எப்போ பார்த்தாலும் நானே திட்டுவாங்க, இன்னைக்கு நீ வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை எழுத்துட்டு வந்துட்டு இருக்கான். இதில் வேறு அப்பப்போ ஸ்ட்ராபெரி பாவம் இல்லை பாவம்னு நினைக்கும். ஆமாம் பாவம், நம்ம பிரித்து கூட்டு வர்றது ரொம்ப பெரிய பாவம். இப்போ நம்ம சேர்த்து வச்சிட்டோம்ல, ஸோ அது பாவம்லாம் கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஹாப்பியாக வேறு பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் மட்டும் வீட்டுக்குள்ளே போகிறீங்க. நீங்கள் வந்து ஜங்குக்கு வரோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் உள்ளே போயாச்சு. அந்த நாய் வெளியே வேறு எனக்கு சிவா தட்டுவாங்க போகிறோம் நம்மதுக்குள்ளே போயிட்டுன்னு. எங்கே வாயின் ஸ்ட்ராபெரிஸ்? அதுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்படின்னு சொல்லிட்டு அவள் டக்குன்னு ஜங்கு சைடு திரும்புகிறா. பார்த்தா அவன் வாசனை கிட்ட நின்றுட்டுருக்கான். அங்கே என்னடா பண்ணுறான்? நீயே எங்கள் அம்மாட்ட பேசு, நான் உள்ள வரல அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. எங்கடி ஸ்ட்ராபெரிஸ்? அதுவா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பையன் அப்படியே கையை பிணைகிறா. என்னடி வயனை மொத்த கதையும் சொல்கிறா. அவங்களுக்கு ஐயோன்னு இருக்க அவங்க விஷயம் வயனை பார்த்துட்டு வயன் இப்போ அதனால நீ ஸ்ட்ராபெரிஸ் வாங்கலாம். பாவலம்மா ஏன்டே இப்படி பண்ணுறான் அவன் கூட சேர்ந்துக்கிட்டு அம்மா அப்படி சொல்லிட்டு வயன் பாவமாக பார்க்குறா. ஐயோ கடவுளே, உங்கள் 2 பேர்த்தையும் கடைக்கு அனுப்புனதுக்கு சத்தியமாக சொல்கிறேன் நான் சும்மா இருந்திருக்கலாம்.
அடிச்சுட்டு அவங்கள பாவமாக பார்க்குறான். ஒழுங்காக போய் இப்போ 2 பேர் ஸ்ட்ராபெரிஸ் வாங்கிட்டு இருக்கீங்க, பிச்சிருவேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் திட்டுறாங்க. ஜங்கு உங்களை பார்த்து செம்மையாக சிரிக்கிறா, நீங்கள் பாவமாக முடிஞ்சிச்சிருக்கீங்க, இப்போ எதுக்கிட்டு இவ்வளோ பாவமாக பார்க்குறான்? ஸ்ட்ராபெரிஸ் பாவம் இல்லை, ஒயின் அதுக்கு வாயெல்லாம் இல்லை ஒயின், ஏன் ஒயின் நீ வேற அவன் கூட சேர்ந்து என்ன பாடா படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையில் கை வச்சிட்டாங்க. மம்மி இப்போ என்ன ஸ்ட்ராபெரிஸ் வாங்க மாட்டியா? நான் வாங்குறேன். நீ ஏன் முறைக்கிறீங்க? ஒழுங்காக ஓடி போயிருங்க 2 பேரும். அடிச்சுட்டு நீங்கள் வெளியே வந்துட்டு அம்மா திட்டுறாங்க. அவங்க தம்பிக்கு செய்ய வேண்டிய ஏதாச்சும் ஒன்றில் குறை வச்ச செத்த மாவளே நீ வா இனி பேர் தான் உனக்கு இருக்கேன், என்னை மட்டும் திட்டு வாங்க வச்சுல சாவில் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை உங்களை வேறு மம்மல் திட்டுருக்கான். நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை திட்டிகிட்டே போய் கடைசி ஸ்ட்ராபெரிஸ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ நீங்கள் கிட்ட வாசலில் நிற்கும் போது எனக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்குது தெரியுமா? நான் வீட்டில் எவ்வளோ சொன்னாலும் அங்கே என்னை புரிஞ்சிக்க யாருமே கிடையாது. அம்மா என்ன திட்டுது தெரியுமா? விடுடா, அவங்க அப்படி தான் என்னையும் அப்படி தான் திட்டினாங்க. அப்புறம் நான் போனால் போதுன்னு கல்யாணம் பண்ணிட்டு வரலையா, அதுக்குன்னு என்னையை இப்போ போனால் போதுன்னு கல்யாணம் பண்ணிட்டு போடாங்கிற அப்படி சொல்லுவேன். நான் போய் உன்கிட்ட பார்க்கலாம், நல்ல பொண்ணாக பார்க்கலாம், எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவங்க அக்கா பார்க்குறான். இங்கே பாருடா, அதெல்லாம் செட் ஆகுன்ட்டு உனக்குன்னே ஒருத்தி பிறந்து வளர்ந்து உன் கண்ணு முன்னாடி வந்து நிற்பா. இது பேர் அவள் எப்போ பிறந்து அவள் எப்போ வளர்ந்து எப்போ என் கண்ணு முன்னாடி வருது? ஆசை பார்த்தியா இவனுக்கு? இனிமேல் பிறக்கிற பிள்ளை வேணுமா? தலைவரே உங்கள் வயசை யோசிங்க. எனக்குலாம் எனக்கு தெரிஞ்சு எனக்குன்னு பிறந்த பொண்ணு கள்ளிப்பழி ஊற்றி கொண்டு போட்டாங்களான்னு தோணுது. ஏன்டா அம்மா சொல்கிற மாதிரி கம்முன்னு சன்னியாசியாக கூட போயிடுறேன். இவங்க பொண்ணு பார்க்குற பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிட்டு ஐயோ கடவுளை என்னால் முடியல தெரியுமா சத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டேப் புலம்பிகிட்ருக்கான். நீங்கள் பார்த்துட்டு இவங்க தான் உங்கள் மாமாவா? சொல்லிட்டு ஜங்க் வந்து எட்ட ஷேக் பண்ணுறோம். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு நீ சொன்ன மாதிரியும் அழகாக இருக்காங்கடா. ஜங்க் டக்குன்னு அப்படியே உங்களை பார்த்துட்டு ரொம்ப வலியாத சரியா, மூண்டின்னு வா, அது எங்கள் மாமா, உனக்கும் மாமா சரியா, ஆனால் பொத்திட்டு வரியா? இவனை பார்த்துட்டு போட அப்படிச்சிட்டு 2 பேரும் ஒன்றா உள்ள வரீங்க. வந்து ஒரு நிமிஷம் உங்களை பார்த்துருப்பான். உங்களை பார்த்தோன்னே அவன் நிமிஷம் ஷாக்காக பார்க்குறான். அவன் மாத்திரம் வந்து ஒரு லாலிபாப் இருக்குது, அதை வந்து அவன் எடுக்க அவங்க அக்காட்ட பேச திருப்பி வெளில வைக்க அப்படி பண்ணிட்டு இருந்திருப்பான். அவங்க அக்காட்ட பேசிட்டு கரெக்டாக அப்போ தான் அந்த மோத்திரம் வச்சுருப்பான். உங்களை பார்த்துட்டு அந்த லாலிபாப் அப்படியே வாயிலே ஒரு ரோல் பண்ணுறான். நீங்கள் அவனே பார்த்துட்ருக்கீங்க. உங்களே பார்த்துட்ருக்கான். டேவோட அம்மா பார்த்துட்டு என்னடா நிமிஷம் சைலண்ட் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்போ தான் அவங்களே பார்க்குறாங்க. வைன் வாங்கிட்டு வந்துட்டியா? நல்ல ஸ்ட்ராபெரிஸாக பார்த்து வாங்கிட்டு வந்துட்டேம்மா. அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களை பார்த்துட்டு அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சத்தமாக அதுக்கப்புறம் தான் கேட்டிருப்பான். நீங்கள் பார்த்துட்டு அது ஆமாம் மாமா அம்மா தான். மாமாவா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஷாக்கு டக்குன்னு வாயில் இந்த லாலிபாப் போய் வெளியே எடுத்துட்டான். வந்துட்டு சொல்ல மறந்துட்டேன் பாரு, இவ தான் என் பொண்ணு அப்படி சொல்லிட்டு அவங்க அக்காவை பார்த்துட்டு உனக்கு எப்படி பொண்ணு பிறந்துச்சு? அது இவ்வளோ பெரிய பொண்ணு? அதுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வயன் வந்து ஹக் பண்ணிட்டு வயன்டா வயனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் டேவை பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு வணக்கம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனு உங்களை பார்த்துட்டு வணக்கம்னு இருப்பான். என்ன சொன்னாங்க மாமா? அக்கா சொல்லியிருக்கு பையனை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பார்த்துட்ருக்கான். ஜிக்கி பார்த்துட்டு மாமா இன்றைக்கி ஏதாச்சும் திணை வாங்கிட்டு வந்தீங்களா இல்லை ஈவினிங் தானா? எப்பவும் போல் ஈவினிங் தான். நான் காலேஜ் முடிச்சிட்டேன், இன்றைக்கி படிக்க வைக்க வேலையெல்லாம் இல்லை மாமா, தினையே வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல. ஈவினிங் வாங்கி தரேன்டா. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அதுக்கப்புறம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். வந்து அவன் பேசுறதுக்கெலாம் பதில் சொல்லிட்டு இருக்கான். அவங்கள பார்த்தா நீங்கள் போய் உட்காந்து செஞ்சுட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு பேசி சிரிச்சிட்டு இருக்கீங்க. மில்க் ஷேக் போட்டு கொண்டு வந்து டேக்கையில் கொடுத்துருப்பீங்க. உங்களை பார்த்துட்டு லாலிபாப் சாப்பிட்டுட்ருக்கேன். வை ஓகே மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுட்டு போடிடா. ஏன்டே எனக்கும் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் போட்டு வந்தேன். இந்த பனானா மில்க் ஷேக் போடுவில்லை, எனக்கு அதை போட்டு வர வேண்டியதானே? நீ பனானா மில்க் ஷேக்காக குடிக்கிற, ஒழுங்காக ஸ்ட்ராபெரி குடி. பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன், எனக்காக குடிக்க மாட்டியா? பனானா மில்க் ஷேக்கும் நல்லா இருக்கும்டி, அதை போய் எடுத்துகிட்டு வாடி. இதை குடிடா, அது நல்லாவே இருக்காதுடா. ஐ ஹேட் பனானா. அதுக்கு நான் என்னடி பண்ணணும்? இது குடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை எடுத்து குடிச்சிட்டு இருக்கான். நீங்கள் உள்ள போய்ட்டு உங்களுக்காக இன்னொரு ஸ்ட்ராபெரி எடுத்து வந்திருப்பீங்க. ஆமாம் நீங்கள் உட்காந்துக்குவா. அடிச்சுட்டு அந்த சேர் வந்துட்டு இப்படி 2 பேர் உட்கார மாதிரிச்சு. அவங்க டைனிங் டேபிள்லேருந்து 2 பேர் உட்கார மாதிரி சேர் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த சேரில் அவன் லைட்டாக நோந்து உட்காந்துட்டான். நீங்களும் பக்கத்தில் உட்காந்துட்டு சைலண்டாக நீங்களும் உட்காந்து அதை குடிச்சிட்டு இருக்கீங்க. அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து ஜங்குக்கு வந்துட்டு அவனுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க. வந்து உங்களே பார்த்துட்ருக்கான், ஆனால் நீங்கள் அதை பார்க்கல. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஈவினிங்காக வந்து ஜங்குக்கு பொறுமையாக கூப்பிட்டுருக்கான். போகலாம் இருங்க மாமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்திரிக்கிறான். அவனை அப்படியே பார்க்குறீங்க. என்னடி எங்கே போகிறா?
ஆ அது எப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து தான் டிவி பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்கள் அவனை பார்த்துட்டு கழட்டி விட்டு போறியா? குடிக்கிறது போறியா? குடிக்கலாம் இல்லை மாமா, குடிக்கிறதே பிடிக்காது. அப்புறம் எங்கே போகிறீங்க 2 பேரும்? ஸ்நாக்ஸ் சாப்பிட. அதுக்கேண்டா என்ன கழட்டி விட்டு போகிறேன்? ஐயோ கத்தாதடி. ஏன்? அம்மா காதில் விழுந்தா அம்மா திட்டும். அம்மாவுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலே சுத்தமாக பிடிக்காது. தெரியாதா? வீட்டில் செஞ்சதை மட்டும் தான் சாப்பிடணும், கடையில் வாங்கி சாப்பிடவே கூடாதுன்னு திட்டும். அதனால நானும் மாமாவும் நீக்கா ஓடி போயிடுவோம். நீ வெறும் எடி கத்தி கொடுத்து விட்றேன். நீ என்கிட்ட என்ன சொன்னால், எங்கள் மாமா எவ்ரி சண்டே வருவாங்க, என்ன மார்னிங்லேருந்து ஈவினிங் படிக்க வைப்பாங்க, அதுக்கப்புறம் அம்மாட்ட பேசுவாங்க, கிளம்பி போயிடுவாங்க. அவ்வளோதானே சொன்னேன். எதுன்னு புதுக்கதையாக இருக்குது? புதுக்கதை தான். எங்கள் அம்மா எங்க இப்போ தான் போய் படுத்தாங்க. ஏன் நீ பார்க்கலையா? சரி நீ வா. நான் வருவா. வா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் 2 பேரும் வெளியே வந்திருப்பீங்க. டேப் பார்த்துட்டு 2 பேரும் வரீங்களா? வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேப் பார்த்து ஹாப்பியாக சொல்லியிருப்பீங்க. வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் சேர்ந்து நடந்தால் போயிட்டுருக்கீங்க. ஜங்கு நிறைய பேசிகிட்டு இருக்கான், டே எனக்கு பதில் சொல்லிட்டு இருக்கான், நீங்கள் சைலண்ட்டாக வந்துட்டுருக்கீங்க. டே ஜங்கு பார்த்து போடா. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு வந்து ஆடிட்டே போயிட்டுருக்கான். அதாவது ஒரு கட்டை மேலே ஏறி நடந்துகிட்ருக்கான். ஸோ அதனால் இந்த சைடு அந்த சைடு பேலன்ஸ் எல்லாம் ஆடிட்டுருக்கான். நீங்கள் அவனை பார்த்துட்டு டே பார்த்துடா, கீழே எதுவும் விழுந்து தொலைஞ்சிடாதடா. அதெல்லாம் விழ மாட்டேடி. விழுந்தா நீ பிடிக்க மாட்டியா? விழுந்தா சாப்பிட நான் ஏன் விட்டுருவேன். சி பொம்பளே பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை சொல்லிட்டு வர போகலாம். நான் ஒன்றும் பொம்பளை இல்லை, இதுவும் என்னை பார்த்து பொம்பளை பாருன்னு மண்டே உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு எப்போ ஓடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டி கூழாக போகிறான். நீங்கள் வந்து டேவ் வந்து பார்க்குறீங்க. டே வந்து லாலிபப் சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் டேவை பார்த்துட்டு எப்போவுமே லாலிபப் சாப்பிடுவீங்களோ? ஆமாம். ஏண்டி அடிச்சுட்டு நீங்கள் விஷயம் அடிச்சுட்டு விஷயம் ஸ்டாப் ஆகிட்டீங்க. என்னாச்சுடி? ஒன்றும் இல்லை மாமா, உனக்கு லாலிபப் வேணுமா? வேணாமாம்மா. சரி அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து லாலிபாப் சாப்பிட்டே வந்துட்டுருக்கான். நீங்கள் டேவை சைலண்ட்டாக பார்க்குறீங்க. டே உங்களை பார்த்துட்டு என்னாச்சு? காலையில் ஏன் அவ்வளோ புலம்பிட்டு இருந்தீங்க? எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். இல்லை நீ கேட்கலாம், நீ கேட்காம எப்படி? எங்கள் அக்காவோட பொண்ணு வேறு, உனக்கு என் மேலே இல்லாத உரிமையா? நீங்கள் டேவை பார்த்துட்டு சரி சொல்லுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்? ஆமாம் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. சரி சொல்லுங்க மாமா. உங்கள் பாட்டி நிறைய பொண்ணு பார்க்குறாங்க. எனக்கு எதுவுமே பிடிக்கல தெரியுமா? உண்மையாக சொன்னால் எனக்கு கட்டுப்பாக இருக்குது. நீங்கள் என்னை பார்த்துட்டு ஏன் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை காட்டினா பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம், கல்யாணம் பண்ணலாம், லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். சும்மா ஏதோ பிடிக்காத ஒரு பொண்ணை கட்டிட்டு இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கணும், அது எப்படி பண்ண முடியும்? நீயே சொல்லு. கரெக்டு தான். அதான் நினச்சிட்டு நீங்கள் டேவை பார்த்துட்டு உங்களுக்கே யாரையுமே பிடிக்கல? நான் பிடிச்ச மாதிரி எந்த பொண்ணையும் பார்க்கல. எப்போயாச்சும் பார்த்துட்டிங்களா இல்லை இன்னும் பார்க்கவே இல்லையா? டே உங்களை பார்த்துட்டு தெரில பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறான். தெரில பார்ப்போன்னா பார்ப்போம் அவ்வளோதான். சரி வா இந்த ஷாப் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களே கூப்பிட்டு போயிருப்பான். ஸோ 2 பேரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 3 பேரும் ஒன்றா வெளியே வரீங்க. ஜேகே வந்துட்டு உங்க கூட உட்காந்து சாப்பிட சொன்னான். அவன் போயிட்டு நான் போயிட்டு அங்கே என்ன ட்ரையல் வச்சுருக்காங்களோ அதான் சாப்பிட்றேன், அங்கே எது நல்லாயிருக்கோ அதான் ஆர்டர் கொடுத்து நான் அங்கே நின்று தின்னுட்டு வந்துடுறேன், நீங்கள் 2 பேரும் இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு உங்களை விட்டுட்டு ஓடி போயிருப்பான். ஆனால் நீங்கள் 2 பேர் தான் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ஜேகே வந்து பில் வந்து பே பண்ணிட்டு வந்திருப்பான். டே வந்து அவனுக்கு கொடுத்து விட்ருப்பான். ஸோ அதுக்கப்புறம் அவனை வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கே பார்த்து ஜேக்கோட அம்மா முறைச்சிட்ருக்காங்க. அட்டங்க மாட்டிங்களா 3 பேரும்? அம்மா அது நீங்கள் கூட்டு பண்ணிக்கு சேர்த்துட்டாங்களா? அடிச்சு நீங்கள் அவ்வளோ சிரிக்கிறீங்க. என்னென்ன வாங்கி கொடுத்தாங்க? டே உங்களை பார்த்துட்டு சொல்லாத அப்படின்னு தலையாட்டுறான். ஜேகே உங்களை பார்த்துட்டு சொல்லாதடி எங்கள் அம்மா முடிச்சு கட்டிடும் அப்படின்ட்டான். அது நாங்கள் ஒரு ஜூஸ் மட்டும்தாம்மா குடித்தோம். ஜூஸ் குடிக்க எவ்வளோ நேரமாடி? நாங்கள் லேட்டாக தான் போனோம், நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்களே, நாங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தான் போனோம். அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. நைட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருக்கீங்க. டே வந்து சிரிச்சிட்டேன் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட பேசிகிட்டு இருக்கான். என்ன பேர் பிஸ்னஸில் இன்னும் நிறைய டெவலப்மெண்ட்லாம் பண்ணணும் போல். ஏண்டா ஆல்ரெடி டெவலப்மெண்ட் ஆகிருக்கிறது பத்தாதா? இன்னும் நிறைய பண்ணணுமாம்மா. ஏன்னா என் பொறுப்பு ஒன்று தான், ஜங்குக்கு மட்டும்தான். இப்போ என் பொறுப்பு 2 ஆயிடுச்சுலான்னு இருக்காங்க. அப்போ நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்து சம்பாதிச்சு எல்லாம் பண்ணணும்ல. அது என்னமோ உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சைலண்ட்டாக பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் டே சொன்னது ஷாக்காக இருக்குது. அவர் பொறுப்பு அப்படின்னா அது வந்து ஜங்குக்கு சொல்லலாம், அவர் நம்மளே சேர்த்து சொல்கிறாரா அப்படிங்கிறது பார்க்குறீங்க. ஆமாண்டா அது என்னமோ உண்மை தான். ஏன்னா என்ன பேர் தான் நம்ம எனக்கு மாப்பிள்ளை பார்க்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும். இந்த ஜங்கு தருதலைக்கெல்லாம் ஏதாவது ஒரு பொண்ணு சிக்கும். அது யாருடா? விஷிமா. விஷி அவள் சிக்கிட்டால. ஸோ அதனால் வந்துட்டு இந்த தருதலையை கூட விட்டுறான். ஆனால் பொண்ணுக்கு நல்ல பையனாக பார்க்கணும்ல. ஆனால் பாவம் அந்த விஷயம். சரி வேறு நல்ல பையனாக பார்த்துருக்கலாம். டே அது கிட்ட சிரிச்சிட்டேக்கா. ஏன்க்கா அவ்வளோ நல்லவன் தான்டா, சம்பாதிக்கணும்டா. அங்கே பாரு காலேஜ் முடிச்சு 10 நாள் ஆகுது, வேலைக்கு போகிறத பற்றி ஏதாச்சும் மூச்சு விட்றானா பாரு, சைலண்ட்டாக இருக்கான். இல்லைம்மா நாங்கள் இன்டர்வியூஸ்க்கு நாங்கள் இது போட்டிருக்கோம் மெயிலெலாம், நாங்கள் எந்த இதுலேருந்து மெயில் ஃபர்ஸ்ட் வருதோ அதுக்கு இன்டர்வியூக்கு போகலான் இருக்கோம். இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டக்குன்னு திரும்புகிறாங்க. ஜெய்க்கு உங்களை பார்த்துட்டு ஏண்டி சொன்னேன்
சொல்லக்கூடாதா? ம். டே உங்களை பார்த்துட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிக்கலாம் 2 பேரும். ம். ஆமாம்மாம்மா. அவள் அப்படியே டேவை வந்து அப்படியே திருப்பி 2 பேத்தையும் பார்த்த மாதிரி முறைச்சிட்டு ஜவுன் சைடு திரும்புகிறான். என்ன இதெல்லாம்? அம்மா அது ஏன்டா அப்படி பண்ணுறா? அப்பாவோட பிஸ்னஸ் எடுத்து பண்ணுன்னு சொன்னனா இல்லையா? இல்லை ஏன் பிஸ்னஸ் ஆச்சு ஏதாச்சும் எடுத்து பண்ணுறா? இதுனடா புதுசாக வேலைக்கு போகிறேன்னு. மாமா பிஸ்னஸ் எடுத்து பண்ண சொன்னால் நீங்கள் என்னை வரும்போது சிஓவாக வந்துடுன்றீங்க. பட் எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? நான் ஒரு இடத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேலைக்கு போகிறேன். அதில் எனக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கெயின் ஆகட்டும். ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஆகட்டுமே. அதுக்கப்புறம் நானே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு உங்கள் 2 பேர் பிஸ்னஸும் வேணாம். அதனால தான் நான் இந்த விஷயத்தை சூஸ் பண்ணேன். என்னடா இதெல்லாம்? அப்போ உங்கள் அப்பா பிஸ்னஸ் யாரா பாப்பா? இல்லைம்மா அது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் பார்க்குறா. நீங்கள் அப்படியே ஜங்க்கு பார்க்குறீங்க. எல்லோரும் அப்படியே உங்கள் சைடு இப்போ திரும்புகிறாங்க. இது என்ன இதெல்லாம்? நீ ஏன் என்கிட்ட சொல்லலை? நீங்கள் பார்த்துட்டு அப்பா அது ஏன் என்கிட்ட சொல்லலை? அப்பா அப்படின்றீங்க. ஜங்குக்கு அம்மா தான் உங்களை பிடிச்சி என்கிட்ட சொல்லலை. அம்மா அது ஜங்குக்கு தான் சார் நம்ம ஃபர்ஸ்ட்டு இன்டர்வியூ செலக்ட் ஆனதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னதெல்லாம் நீ செய்வேன். டெய்லி என்னை பார்க்குறீங்களா? அப்போ என்கிட்ட ஒரு வார்த்தை ஒரு நாள் கூட சொல்லணும் உனக்கு தோணலில்ல? அம்மா சாரிம்மா. டே பார்த்துருக்கா விடு. அவன் சொன்னால் அவள் கேட்டிருக்கா, அவ்வளோதான். இப்போ 2 பேர் சேர்ந்து ஆடுறாங்க போல். ம் அது எப்போது நடக்கிறதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதுக்கப்புறம் பேசுறது அப்படியே டாப்பிக்கை மாற்றிட்டாங்க. இப்போ வந்து 3 பேர் ஒன்றா உட்காந்துருக்கீங்க. டே இவங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 பேர் இப்போ என்ன ஜாப் ட்ரை பண்ண போகிறீங்க? நீங்கள் 2 பேர் சொல்கிறீங்க அது அப்பா ஆஃபீஸ்லேயே நீ பண்ணலான்டா. ஏன்டா? மாமா அது நான் பார்க்குறேன் மாமா ப்ளீஸ். என்னமோ பேச்சு கேட்க மாட்டீங்களா? பெருமையாக வேறு ஊஹுன்னு சொல்கிறான். அம்மா அது சரி பண்ணு, எனக்கு ஒன்றும் இல்லை, நீ பண்ணு, நீயே ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கான். ஆமாம்மா. ஏன்னா அம்மா எப்போவுமே சொல்லலை விஷயம் நீ தான் பார்த்துக்கணும். அது எனக்கு என்ன தெரியல ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிஞ்சிருச்சு. ஆனால் அம்மா சொல்கிறது கரெக்டு தான். அம்மா அதை விளையாட்டுக்கு சொல்லிட்டு டே தருதில்லை அப்படின்னு சொல்லும். ஆனால் அம்மாவுக்கு ஒரு பயம், அது எதுவுமே செய்யாமல் தருதலையாக போயிடக்கூடாது. அதனாலேயே அம்மா அந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லும். அது எனக்கும் தெரியும் அம்மா அதனால தான் சொல்லுதுன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வேலைக்கு போகிறேன் 4 வருஷம், அதில் சம்பாதிக்கிறேன், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சொந்தமாக ஒரு வீடு கட்டணும். அதுக்கப்புறம் தான் விஷயம் கல்யாணம் பண்ணணும். இந்த மாதிரி பிளான்ஸ் இருக்குது மாமா. அதுக்காக தான் 4 வருஷம் வேணாம், 2 வருஷம் மட்டும் போ. ஏன் மாமா அப்படின்னு சொல்லி ஜங்க் பார்க்குறான். 2 வருஷம் போயிட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணினா அது ஒரு லெவலுக்கு டெவலப்மெண்ட்டாக 1 வருஷம் ஆகும். உனக்கு ப்ராஃபிட் எடுக்க 1 வருஷம் ஆகும். ஸோ இதிலே 4 வருஷம் போகணும். இல்லை நீ வேலைக்கு போகிறேன்னா அதுக்கே 4 வருஷம் போயிடும்டா. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா 2 வருஷம் 6 வருஷம். அதுக்கப்புறம் நீ வீடு கட்டணும். ஸோ வீடு கட்டினதுக்கப்புறம் கல்யாணம் அதுக்கு 1 வருஷம் போயிடும். வீட்டில் லேட் ஆகுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீ வந்துட்டு இப்படி ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கோ. 4 வருஷம் கரெக்டாக எல்லாம் முடிக்க 4 வருஷம், 5ஆவது வருஷம் கல்யாணம் பண்ணிக்கோ வீடெல்லாம் கட்டிட்டு. இதுவும் நல்ல பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கு பார்த்துட்ருக்கேன். டேவுங்களை பார்த்துட்டு உன் பிளான் என்ன? நீங்கள் டேவை பார்த்துட்டு அது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. சொல்லுடி உன் பிளான் என்ன? நோ பிளான் மாமா. நோ பிளானா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், பார்ப்போம் ஏதாச்சும் வீடு கட்டலாம் அப்படிலாம். அப்பா அம்மா கட்டின வீடே இந்தியாவில் பெரிய வீடாக இருக்கோம்மா. நான் அதில் இருக்க பிடிக்காம தான் இங்கே வந்திருக்கேன். ஸோ எனக்கு வீடு கட்டுற பிளான்லாம் கிடையாது. டைம்களை பார்த்துட்டு ஆமாம் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விஷயம் சைலண்ட் ஆகிட்டீங்க. ஜெயிக்கொண்டு கேட்காதீங்க, சாரிம்மா என்ன ஏதாச்சும் ஹர்ட் பண்ணுறேன். இல்லை மாமா அப்படிலாம் இல்லை, அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அப்பா அம்மா இல்லையா? இல்லை மாமா அப்பா அம்மாவும் இறந்துட்டாங்க. அம்மா எனக்கு ஒரு 15 இருக்கப்பா இறந்து போனாங்க, உடம்பு சரியாமல் இருந்து. அப்பா ஒரு 18 இருக்கப்போ ஆக்சிடெண்ட்டில் இருந்துட்டார். கரெக்டாக 18 ஸ்டார்டிங்கில். அப்போ நான் 12th படிச்சுட்டு இருந்தேன். ஸோ 12th முடிச்சதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப் சவுத் கொரியாவில் ட்ரை பண்ணுறேன். அப்போ நிறைய பேர் சொன்னாங்க இங்கேனால ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், ஃபுட்டெல்லாம் அவங்களே கொடுத்துக்குவாங்க, நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வர்றதுக்கும் அவங்களே ஃபுல்லாக எல்லா பொறுப்பும் எடுத்துப்பாங்க அப்படிலாம் சொன்னாங்கம்மா. அதனால தான் மாமா இங்கே சூஸ் பண்ணேன். மற்ற எல்லா கண்ட்ரிலையும் வந்துட்டு இப்போ டிரான்ஸ்போர்ட் செலவெல்லாம் நானே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு என்கிட்ட கையில் அவ்வளோவாலாம் காசு இல்லை. ஸோ இவங்க வந்து அதெல்லாம் இவங்களே பண்ணவும், அதை விட்டு கையில் காசு இல்லைன்னா அப்பா அக்கௌண்ட்டில் இருந்துச்சு. பட் அதை அப்போ எடுக்க மனசு இல்லை, அதனால் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இவங்களே எல்லாம் பண்ணுறாங்க, இங்கே சூஸ் பண்ணேன் மாமா. ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பார்த்துட்டு சாரி ஏதாச்சும் கொஷின் ஹர்ட் பண்ணுறோம். இல்லை மாமா இது நார்மல் தானே, நீங்கள் என் மாமா தானே, இப்போ நீங்கள் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ இதெல்லாம் ஒரு தப்பு இல்லை. அடிச்சுட்டு டேவன் லைட்டாக சிரிச்சிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தூங்க போயிட்டீங்க. டேவன் உங்கள் அக்காவை பார்க்கலாம் கிச்சனில் இருக்காங்க. என்னடா என்னை பற்றி இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் சொன்னாலா?
ரொம்ப கஷ்டம் இல்லை இதெல்லாம். ஆமாம். எனக்கு அதனால தான்டா அவ்வளோ என் பொண்ணாக எடுத்துக்கணும்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு. ஜங்குக் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னான் தெரியுமா, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்கா பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது, அவன் அதிகபட்சம் பொண்ணுங்கிட்டே பேச மாட்டான்ல. எனக்கு ஷாக்கு, இந்த நாய் பொண்ணை ஃப்ரெண்டாக பிடிச்சிருக்கான்னு. அப்புறம் தான் பார்த்தேன் வாயின்னு சொன்னான். அவன் ஃபஸ்ட் டைம் அவளை காட்டவே மாட்டேன்னு சொல்லிட்டா தெரியுமா. இல்லை இல்லை அவள் கூச்ச சுபாவம் அதெல்லாம் செட் ஆகாது அப்படிலாம் சொன்னான். அதுக்கப்புறம் நான் தான் அடம் பிடிச்சி போய் அவளை பார்த்தேன். எனக்கு அவளை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா தோணுச்சு, ஜங்குக்கு ஒரு தங்கச்சி இருந்தால் இப்படி தானே இருந்திருக்கும், எனக்கு ஒரு பொண்ணு பிறந்தா இப்படி தானே இருந்திருக்கும் அப்படி தோணுச்சு. ஏன்னா ஜங்குக்கு பிறந்ததுக்கப்புறம் என்கிட்ட சொல்லிட்டாங்க ஒரே வார்த்தை, என்ன உங்களுக்கு என்ன பேர் குழந்தை பிறக்காது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு தெரியுமா, எனக்கு பொம்பளை பிள்ளை இல்லைன்னு சொல்லி. ஃபஸ்ட் டைம் எனக்கு குழந்தை பார்த்தப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா பேரண்ட்ஸ் இல்லைன்னு அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. எனக்கு அப்போ தாண்டா தோணுச்சு ஓய்னா நம்ம பிள்ளையாக எடுத்துக்கணும்னு. இப்போ கூட நான் இங்கெல்லாம் வரமாட்டேன், நான் ஹாஸ்டல் தான் போவேனா, நான் தான் ஆட்டம் பிடிச்சி கொண்டு தங்க வச்சுருக்கேன். எனக்கு ஒவ்வொரு நாள் விடிகிறப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குடா. என்கிட்ட பேசி சிரிக்க ஒரு ஆள். ஜங்குக்கு வந்து பேசுவான் சிரிப்பான், நான் வம்பளுத்துருவேன், அவனும் என்ன வம்பளுப்பான், அப்படிலாம் போயிட்டுருக்கும். எனக்கும் அதெல்லாம் ஜாலியாக தான் இருந்துச்சு. பட் ஒரு பொண்ணு இருந்தால் அந்த ஃபீல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது எனக்கு என்ன தெரியுமா காட்டினான். எல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக போயிட்டுருக்கு தெரியுமா. அவளுக்கு ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். ஆனால் எனக்கு ஒரே வருத்தம் தெரியுமா, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஜங்குக்கு மாடு லவ் பண்ணுது, எனக்கு அதுதான் ஒரு மாதிரி கடுப்பாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு. ஏன்க்கா நான் ஜங்குக்கு லவ் பண்ணலைன்னா கண்டிப்பாக எனக்கு ஜங்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன். சே அந்த நாய் பையன் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டான். நான் கேட்டேன்டா, ஏன்டா மாடு உனக்கு என் கண்ணுக்கு தெரியலையாடா, ஏன்டா அதுக்கப்புறம் போய் லவ் பண்ணேன்னு. அவன் வைன் என் ஃப்ரெண்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டான். எனக்கு அப்படியே மொட்டிச்சு மண்டே உடைக்க போகிறேன். முயல் மூஞ்சா ஒரு மண்ணும் தரல, ஒரு நல்ல பொண்ணை வச்சுட்டு போய் இப்படி பிடிச்சிருக்கானே அப்படிலாம் தோணுச்சு. அப்புறம் பார்த்தா இவளும் ஜங்குக்கிட்ட வாடா போடான்னு ஜாலியாக பேசிகிட்டு இருக்கான், ஃப்ரெண்டு மாதிரி தான் பேசுகிறான். அப்படி தான் தெரிஞ்சது லவ் இல்லைன்னு. அது எனக்கு ஒரே வருத்தம். ஆனால் ஜங்குக்கு மட்டும் ஆள் இல்லைன்னா கண்டிப்பாக வைனை ஜங்குக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா தங்கமானவடா, அவளுக்கு ஒரு தங்கமான புருஷன் வேணும்ல. அடுத்துட்டு டே வந்து கதையெல்லாம் கேட்டுட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனும் வந்து அமைதியாக ரூமுக்கு வரான். அங்கே பார்த்தா வைன் ஆல்ரெடி பெட்டில் தூங்கிட்டு இருக்கா. டேக்கு நிமிஷம் ஷாக்கு, இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வைனை பார்க்குறான். வைனா அழகாக தூங்கிட்டு இருக்கான். டே வந்து சிலட்டாக ரூம்க்கு வந்து கதவை சாத்திக்கிட்டான். அவங்க அம்மா வந்து அதை வந்து அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா, அவன் வந்து ஆல்ரெடி தெரியும், அதாவது அவங்க தங்கியிருக்கா அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா மார்னிங். அதை ஞாபகம் வச்சு இவன் ஜங்குக்கு ரூமுக்கு போயிருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க பாட்டு படுத்திருப்பாங்க. ஈவன் டேரெக்டாக எப்போ போல தான் ரூமுக்குள்ளே வந்திருப்பான். பட் ஒயின்ட்டுக்கு இதை பார்த்தா தலைவர் வெளியே போல. அவன் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்து ஒயினே பார்த்துட்ருக்கான். அவனுக்கு அவங்க அக்கா சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. அக்காவுக்கு ஏன் ஜங்குக்கு மட்டும் தான் கணக்கு தெரியுதா, நான் தெரிலையா. எனக்கு அவ்வளோ பொண்ணு எங்கள் அம்மா அப்பா பார்த்துருக்காங்க, எனக்கு ஒரு பொண்ணு கூட பிடிக்கல. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஒயினை பார்க்கும்போது அவன் என்னை அழகாக பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தான். சிரிச்சிட்டு மாமான்னு கூப்பிட்டா பாரு, பா அப்படி இருந்துச்சு எனக்கு. ஆனால் எங்கள் அக்கா ஜங்குக்கு ஆள் இருக்குன்னு ஃபீல் பண்ணுது. தம்பியை பற்றி யோசிக்கவே இல்லை. அழகாக கேடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவங்களே பார்த்துட்ருக்கான். ஸோ அதுக்கப்புறம் அவனே எழுந்திரிச்சு அமைதியாக போயிருப்பாங்க ஜேகே ரூமுக்கு. அங்கே போய்ட்டு அவனே தூங்கியிருப்பான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து வந்து எழுந்திரிச்சு பார்க்குறான். நீங்கள் குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங். என்ன இப்போ தான் தூக்கம் வெளியிலையோ? தூக்கமாக வருது அம்மா. குட் மார்னிங். குட் மார்னிங் டி. எங்கே ஜங்குக்? அவன் தூங்கிட்டு இருக்கான் அந்த எருமை மாட்டேன். நான் போய் எழுப்பினேம்மா. இப்போடி எப்படி சொல்லிட்டேன், அதனால் நான் வந்துட்டேன். சரி இந்த காஃபி. தேங்க்யூ அடிச்சுட்டு. நீங்கள் காஃபி ஏன் குடிச்சிட்ருக்கீங்க? டே ஆல்ரெடி காஃபி குடிச்சிட்ருக்கான். என்னடா அம்மாட்ட சொல்லிட்டியா? ஒரு 2 நாளுக்கு அக்கா வீட்டிலே தங்குறேன்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு அம்மா வந்துட்டு நோ இங்கே வா அப்படி இப்படின்னுச்சு. அப்புறம் தங்குறேம்மா அப்படின்னு சொன்னேன். சரி தங்கு அப்படின்ட்டுருச்சு. நானும் அம்மாட்ட சொன்னேன், இந்த மாதிரி வந்து நான் வைனை வந்துட்டு டேக் இன்ட்ரோ கொடுத்துட்டேன். அம்மா நான் இன்னும் வரவே இல்லைடி அப்படின்னு சொல்லிச்சு. நானும் அம்மா வர சொல்லியிருக்கேன். அம்மா வருதா? ஆமாம் இன்னைக்கு வருது. பாட்டி வராங்களா? உங்கள் பாட்டி ஒன்றை பக்கம் தான் வராங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் போல் அவங்க வந்திருப்பாங்க. அவங்களுக்கு உங்களை பார்த்தோன்னே அவ்வளோ ஹாப்பி. ஹக் பண்ணிட்டு வச்சோ அழகாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஜங்குக்கு தங்கச்சி இருந்தால் இப்படி தான் இருக்குமோ அப்படி தான் கேட்குறாங்க. நீங்கள் அதை கேட்டு சிரிக்கிறீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்களும் ஜங்குக்கோட அம்மா பேசும்போது அவங்களும் அதான் சொல்லியிருப்பாங்க. ஒரு வேளை ஜங்குக்கு ஒரு தங்கச்சி இருந்தால் இப்படி தான் இருந்திருப்பாளோ. ஜங்குக்கு பார்த்துட்டு இதுவும் உங்களுக்கு ஒன்று. ஆமாண்டா, ஆனால் அவள் ஒன்றை விட அழகாக இருக்காடா. இந்த ஒரு இதில் வரும்ல, இந்த ஸ்லிப்பர் உங்களுக்கு ஒரே பிராண்டு அப்படித்தான் இருக்குது. இவ்வளோ நானும் ஒரே மாதிரி இருக்குமா? நான் எவ்வளோ அழகாக இருக்கேன், இது எவ்வளோ சுமாராக இருக்கா? சும்மா போங்க. நீங்கள் என்னை பார்த்துட்டு டே நாயே உன்னை விட நான் நல்லா தாண்டா இருக்கேன், பொறாமையில பேசுறேன். போடி சப்ப முஞ்சிக்காரி, என்னை விட சுமாராக தான் இருக்கேன். உங்களுக்கு அவ்வளோதான் கோவம் வந்துச்சு. அவனை போட்டு அடி நடிச்சிட்டு இருக்கான். அவன் பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்கான். அவங்க 2 பற்றி பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். டேவோட அம்மா டேவை பார்த்துட்டு டே உங்கள் அக்காவோட பொண்ணு அழகாக இருக்கால? அழகாக இருக்கா.
அவளுக்கும் லவ்லாம் எதுவும் கிடையாதாம். ஈவன் அவளுக்கு மாப்பிள்ளை கூட உங்கள் அக்கா தான் பார்க்கணும்னு சொல்கிறா. ஆமாம், அக்கா நேற்று கூட என்கிட்ட சொன்னா. ஏன் அவளுக்கு உனக்கு பேசி முடிச்சிருக்கூடாது? அவங்க அம்மாவை டக்குனு ஒரு பிரைட்டான ஸ்மைலில் பார்த்துட்டு அப்புறம் அப்படியே அது அம்மா அந்த லாலிபாப் எடுத்து கொடு. என்ன இந்த நாள் லாலிபாப் திங்க தான் ஆகும், இதை போய் வச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. வந்து இப்படி அவங்க அம்மா பார்த்துட்டு இப்போ இதுக்கு இப்படி இன்னொரு பார்வை பார்த்தீங்க. வயசு எருமா மாடு கணக்காச்சு, இன்னும் இந்த கோலநாட்டை அந்த லாலிபாப் திங்கிறது வந்து நிறுத்துறியா? என்ன தின்னுட்டே இருக்க, அது திங்காதுரா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாலிபாப் திங்கிறதுல என் குழந்தைங்க தான் லாலிபாப் திங்கணுன்னு இருக்கா? நீங்கள் பார்த்துட்டு அதானே என் குழந்தைங்க தான் லாலிபாப் திங்கணுமா? அவங்க உங்களை பார்த்துட்டு ஏண்டி உங்கள் மாமனுக்கு வயசு எத்தனை தெரியுமா, இன்னும் லாலிபாப் தின்னுட்டு இருக்கான். பாட்டி லாலிபாப் திங்கலாம் வயசு தேவையில்ல, அதை வந்து பிடிச்சிருந்தாலே போதும். மாமாவுக்கு பிடிச்சிருக்கு, மாமா சாப்பிட்றாங்க, உனக்கு பிடிக்குமா? ஆமாம், எனக்கு லாலிபாப் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஜேகே பார்த்துட்டு அதானே மாமா எந்த விஷயம் சாப்பிட்டா உங்களுக்கு என்ன, அதெல்லாம் சாப்பிடலாம் தப்பு இல்லை அப்படின்றான். போதும் போதும் இப்படியே அவன் சைடு சாயிடுறதா வந்துடுவாங்க போல 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாம் சிரிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க பாட்டி வந்துட்டு அவங்க வந்து டேட்டை கேட்டாலும் உங்களுக்கு மனசாவில் திரும்பி அவங்க பொண்ணுகிட்டே சொல்லிட்டாங்க. அம்மா அது ஐயா உன் தம்பி நல்லவன் இல்லைன்னு நினைக்கிறேன். அம்மா நான் அப்படிலாம் என்னம்மா சொன்னேன், நல்லவன் தான் என் பையன் நல்லா பார்த்துப்பான் சரியா. நானும் வந்துட்டு அவளை வந்து என் மருமகளெல்லாம் பார்க்க மாட்டேன், என் பேத்தியாக பார்க்குறேன், உன் பொண்ணாகவே பார்க்குறேன்டி, நல்லா பார்த்துப்பேன்டி அப்படின்னு நல்லா பார்த்துப்பான். அம்மா அது தங்கன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு இப்படி என் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னால் இது எப்படிம்மா நல்லா இருக்கும், யோசி அப்படின்னு மட்டும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு மனசாவில் போய் உடனே ஜேக்கோட அப்பாட்ட சொல்லியிருப்பாங்க. ஜேக்கோட அப்பான்ட்டு நல்லது தானடி, நான் நல்லா பார்த்துப்பான். ஏங்க அந்த பொண்ணுக்கு ஊரில் சொந்தக்காரங்க இருக்காங்க, அவள் தான் வேணான்னு வந்துட்டா. ஆனாலும் நம்ம இப்படி பண்ணுறதுலாம் நல்லா இருக்குமானே, அவளுக்கு உடனே நம்மளை பிடிக்காமல் போயிடுச்சுன்னா அது எப்படி போகும்? அவள் நம்ம அம்மான்னு கூப்பிட்றாடி, அதெல்லாம் போக வாய்ப்பே கிடையாது. சரி நான் எதுக்கும் ஃபஸ்ட்டு ஜேக்கிட்ட பேசுவான், பேசு அப்படின்ட்டு இருப்பாங்க. ஜேக்கிட்டே அவங்க சொல்லிட்டாங்க. ஜேக்கே அவங்க அம்மா பாட்டு அதெல்லாம் செட் ஆகாது. என்னடா செட் ஆகாதுன்ற, உங்கள் மாமா நல்லா தான் பார்த்துக்கோ எனக்கு தெரியும், ஆனால் மாமாவுக்கு சட்டுன்னு கோவம் வரும். எனக்கு அப்படி ஒரு பையன் வேணாம். என்னடா உங்கள் மாமா கோவப்படுறான்னா அவன் எதில் கோவப்பட்டு நீ பார்த்துருக்க? படிக்க வைக்கிறப்பே பார்த்தியா மாமாவுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகும், தப்பாக ஒரு வார்த்தை படிச்சிட்டாலே என்ன மட்டும் மண்டையை வெட்டை அடிக்கும். மாமாவுக்கு போய் வேணவே வேணாம். அதெல்லாம் நார்மல்டா, இப்பெல்லாம் இருக்க மாட்டான் கல்யாணம்னு சொல்லிட்டா. ஒய்ஃபெல்லாம் எப்படிலாம் அடிப்பாங்க, செட் ஆகாதுமா. எனக்கு சாஃப்டான ஒரு கேரக்டர் இருக்க பையன் பார்க்கணும். எனக்கு மாமா செட் ஆகும்னு தோணல. மாமாவுக்கு செம்மையாக கோரும். ஈவன் மாமா காலேஜ் படிச்சப்போ அவனுக்கு ஞாபகம் இருக்குல்ல, கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு பையன் ஒரு பொண்ணு ஒம்பழுத்ததுக்காக அவனை அடித்து வாயை உடச்சி அது கேஸ் வரைக்கும் போச்சு. கேஸ் ஆகி கடத்தில் மாமாவால் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் தான் மாமா பிஸ்னஸ் சூஸ் பண்ணிச்சு. இதெல்லாம் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. மாமாவுக்கு வெறித்தனமாக கோவம் வரும், செட் ஆகாது. பையனுக்கும் மாமாவுக்கும் நான் பையன் மாமாக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயிருப்பான். அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்ன போசுக்குன்னு இப்படி சொல்லிட்டான்னு. அதுக்கப்புறம் இவங்க வந்து பொறுமையாக வயன்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவனுக்கு ஷாக், அவன் டக்குன்னு பார்த்துருப்பான். வயனது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேர் ரூமில் தான் உட்காந்துருக்காங்க. அவனுக்கு என்ன தான் அவங்க அம்மா அப்பா ஃபோட்டோ இருக்குது அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா ஃபோட்டோ பார்த்துட்டு இந்நேரம் அம்மா அப்பாவும் இருந்தால் உனக்கு மாப்பிள்ளை பார்த்துருப்பாங்களடி, அப்படி தான் அம்மா பார்த்தேன். என் தம்பிங்கனால சொல்லலை, நல்ல பையன்தான், நல்லா பார்த்துப்பாண்டி, யோசிச்சு பார்க்குறியா? அம்மா அது எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணுறது உனக்கு இப்போ விருப்பம் இல்லைனாலும் சரி, லேட்டாக கூட பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பையன் வந்து யோசிச்சிருப்பான். அவங்க வந்துட்டு சரி நீ யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சைடு அவங்க ஓகேன்னு சொல்லி டோர் ஓப்பன் பண்ணி இங்கிட்டு பார்த்தாட்டே வந்து உட்காந்து ஜங்கு கூட பேசிகிட்டு இருக்கான். ஜங்கு என்னம்மா இங்கே வா எடுத்துட்டா வந்துச்சு வந்துருப்பான். என்னாச்சுமா? வயன்கிட்ட வயன்கிட்ட பேசாதன்னு சொன்னா இல்லையா? கொத்தாதுட்டோம். அவங்க மாமனுக்கும் தெரியாது இப்போல்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோணும், அவளுக்கு தான் இப்போ தெரியும். கத்தாத உங்கள் மாமனை தெரிஞ்சு திட்டுவான். எதுக்கும் போது அவாத வேலை பார்க்குறேன். உங்கள் மாமன் நல்லா பார்த்துப்பான்டா, நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். செட் ஆகாதுமா. என்னடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த விஷயத்தை வந்து டேக் அதுலேயும் போட்டாச்சு. அதுக்கு ஒரு 2 நாள் ஆயிருக்கும். பையன் வந்து அது 2 நாள் சைலண்டாக இருந்திருப்பா. ஜங்குக்கு வந்துட்டு உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஓகே சொல்லிக்கலாம், இவங்க மாமாட்ட சொல்கிறேன்றாங்க. மாமா கேரக்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ பாரு, பிடிச்சிருந்தா ஓகே சொல்லிடலாம், வேணாம் சொல்லிடலாம் அவன் சொல்லிகிட்டே இருந்திருப்பான். நீங்கள் சரி நம்ம பேசிக்கலாம், நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் டேக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. 2 பேரும் ஒன்றா ஒரு டே வந்து போயிட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் எல்லாம் செட் ஆகுதா இல்லைன்னா அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
நீங்கள் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. பட் ஜங்குக்கு இது செட் ஆகும்னு தோணல. ஜங்குக்கு வந்துட்டு இல்லை மாமா கோவப்படுவாங்க, ஒரு வேளை ஃப்யூச்சரில் ஏதாவது சண்டை வருதா டக்குன்னு மைனை அடிச்சிட்டா அது எப்படி செட் ஆகும்? அவள் என்ன நம்பி வந்திருக்கா? நான் தான் அவளை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரெண்டாக மாற்றினேன். அதுக்கப்புறம் நீ வா உன்னை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நான் தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அந்த டைமில் வந்துட்டு அவள் லைஃப்பை பிடிச்சி என்னால் இப்படி தள்ளி விட முடியாது அப்படி இப்படின்னு தான் சொல்லியிருப்பான். அவங்க அம்மா வந்துட்டு இதெல்லாம் தள்ளி விட்றது இல்லைடா, அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, என் தம்பி அப்போல்லாம் பண்ண மாட்டான் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பிளைண்ட் டேட் கிளம்பிட்டு இருக்காங்க. அயன் வந்துட்டு நார்மலாக ஒரு டாப் போட்டிருக்கான், ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கான். அவள் அப்படியே அழகாக கிளம்பிட்டு இருக்கா. ஜேக்கி பார்த்துட்டு பாரு உனக்கு செட் ஆகும் நான் மட்டும் ஓகே சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பான். ஜேக்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உனக்கு ஒரு வேளை மாமா கூட இருக்கிறது கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா உடனே எனக்கு கால் பண்ணி நான் வந்து கூப்பிட்டு போகிறேன். நான் மாமா கூட 2 வீக்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கும். உங்க கூட சேர்ந்தானே ஸ்பெண்ட் பண்ணேன். மாமா கூட இருக்கிறது எனக்கு கம்ஃபர்டபுள் தான். உனக்கு நிஜமாக அது ஓகேவா? எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வந்து ஜேக்கி படுத்துருப்பான். அவனும் அதே பிள்ளையில் படுத்துட்டு எனக்கும் தெரியலடா பார்ப்போம், கல்யாணங்கிறது பண்ணி தானே ஆகணும். ஸோ அம்மாவும் சொல்கிறாங்க ஜஸ்ட் ஒரு ட்ரை தானே, கொடுத்து பார்ப்போம், செட் ஆச்சுன்னா ஓகே, இல்லைன்னா நோ, அவ்வளோதான். எனக்கு பயமாக இருக்குது. எதுக்கு? மாமாவுக்கு ரொம்ப கோவம் வரும்டி. மாமா கோவம் வந்தால் சட்டுன்னு கையை நீட்டிடுவாங்க. ஜங்கு எல்லாருக்கும் தான் லைஃப்பில் கோவம் வரும். ஈவன் எங்கள் அம்மா அப்பா நான் சொல்லுவேன்ல அவ்வளோ லவ்லாக இருப்பாங்க அப்படி இப்படின்னு எவ்வளோ சொல்லியிருக்கேன். ஈவன் என்னோடய பர்த்டேக்கு என்னோடய 14 பர்த்டேக்கு 2 நாள் முன்னாடி எங்கள் அம்மா வந்து ஒரு பிளான் சொன்னாங்க. எங்கள் அப்பா வந்து அது இல்லைன்னு சொன்னாங்க. 2 பேத்துக்கு ஒரு சண்டை வந்துச்சு. கடைசி எங்கள் அப்பா கை நீட்டி எங்கள் அம்மா அடிச்சிட்டாரு தெரியுமா. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அவ்வளோ சாரி கேட்டார். அதனால் நான் பார்த்தேன்டா. அதனால் நான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட அப்படி ஒரு சண்டை கூட உன் லைஃப்பில் வரக்கூடாது. நீங்கள் உன்னை பார்த்துட்டு வராதுடா, அதெல்லாம் மாமா பார்த்துப்பேன்டா, உனக்கு பிடிச்சிருக்கோ நீ உன்னை பார்த்துட்டு தெரியல ஜஸ்ட் அம்மா சொன்னாங்க ஓகே அவ்வளோதான். ஓகே இல்லைனா ஓகே, ஓகே இல்லைனா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேர் பிளைண்ட் டேட் கிளம்புறீங்க. வைன் சரி நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. டைம் வந்து அவனோட கார் எடுத்து நிற்பா. நீங்கள் காருக்கு வெளியே இருக்கீங்க. ஜேகே வந்து கையை பிடிச்சிட்டு ஏதாச்சுன்னா எனக்கு கால் பண்ணு ஓகேவா, நான் அந்த இடத்துல 10 நிமிஷத்தில் வந்து நிற்பேன். மாமா கூட தான் போகிறேன், சேஃபாக தான் இருப்பேன். சேஃபுக்கு சொல்லலை. ஒரு வேளை உனக்கு இந்த டாபிக் அப்போ மாமா கூட செட் ஆகலை, கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா இந்த ஒரு எனக்கு கால் பண்ணு அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காரில் ஏறிப்பீங்க. உங்களை பார்த்துட்டு சீட் பெல்ட் போட்டுக்கோ. ஓகே மாமா அப்படின்னு இருப்பீங்க. லாலிபாப் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை எடுத்து வாங்கி வச்சிட்டிங்க. அவர் ரெகுலராக உங்களை பார்க்குறப்பெல்லாம் இப்போ லாலிபாப் வாங்கி வந்து கொடுக்க ஆரம்பிச்சேன். உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிப்பீங்களா, அதனால் வாங்கி கொடுக்குறோம். ஸோ கார் எடுத்தாச்சு நீங்கள் ஜிக்கி பார்த்துட்டு பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு மாமா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே வந்து எட்டி பார்க்குறான்ட்டே அவளை பத்திரமா பார்த்துக்கோங்க. ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி ஃபீல் பண்ணுறியோ? எங்கள் அம்மா சொன்னாங்களே என் தங்கச்சின்னு, என் தங்கச்சி நான் தானே சேஃபாக பார்த்துக்கணும். உனக்கு அவள் தங்கச்சின்னா நான் அவளுக்கு தாய் மாமா, நான் அவனும் சேஃபாக பார்த்துப்பேன். ஐ நோ, ஆனால் அவ்வளோ சேஃபாக பார்த்துக்கோங்க கண்டிப்பாடா. நீங்கள் எப்படி ஜங்குக்கு பார்க்குறீங்க, உங்களுக்கு வந்து இந்த டைமில் ஜங்குக்கு பார்க்கும்போது ரொம்ப மெச்சூரிட்டியாக ஃபீல் ஆகுது. எப்போதுமே அவன் வந்து உங்கள்கிட்ட விளையாட்டுக்கு பேசிகிட்டே இருப்பான், மொம்பிழுத்துட்டே இருப்பாங்களோ, அடிச்சுட்டே இருப்பானுங்க. ஐயோ கையை வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இருடாமா, போகிற போக்கில் சட்டுன்னு உங்களோட அடி. நீங்கள் சிலாம் வழி சொல்லிட்டு வந்துச்சுன்னா தேடி போய் அவனை துரத்து அடிப்பீங்க. அப்படிலாம் தான் போயிட்டுருக்கும். பட் சடனாக இந்த மேரேஜ் டாபிக் எடுத்ததுலேருந்து அவன் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கான். அதாவது எல்லோரும் வந்து அவனை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவன் மட்டும் உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஓகே சொல்லி, பிடிக்கிறானா நோ சொல்லிடு. உனக்கு இப்போ இந்த 1 டே மாமா கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைமில் இந்த விஷயம் எனக்கு மாமா பண்ணுற பிடிக்கல அப்படின்னா நீ தாராளமாக நோ சொல்லிடு. உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் இது ஓகே அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிகிட்டே இருக்கான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கு பார்க்குற ஜங்குங்களை பார்த்துட்டு எடுன்னு சொல்லிப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கார் எடுத்துகிட்டு போயாச்சு. உங்களை பார்த்துட்டு ஜங்குக்கு ரொம்ப மெச்சூரிட்டியாக தோன்றான்ல. ஆமாம் மாமா நானும் ஃபீல் பண்ணேன், ரொம்ப மெச்சூரிட்டியாக ஃபீல் ஆகுறான். அதே நாங்கள் காலேஜ் முடித்த வரைக்கும் ஜாலியாக இருந்தோம், இப்போ சம்திங் ரொம்ப மெச்சூரிட்டியாக ஃபீல் பண்ணுறான். நான் அவன் தங்கச்சியார் ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிட்டான். அதனால் அவனுக்கு ஒரு பயம், தங்கச்சிக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்க யாராச்சும் ஃபோர்ஸ் பண்ணிடுவாங்களோ, அவளுக்கு பிடிக்காத வாழ்க்கைக்குள்ளே தள்ளிடுவாங்களோ, அதனால தான். அடிச்சுட்டு நீங்களே எட்ட ஷேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கெஃபே போகிறீங்க. வந்து உங்கள்கிட்ட உனக்கு என்ன வேணும், எனக்கு ஒரு காஃபி மட்டும் போதுமாம்மா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு காஃபி ஆர்டர் பண்ணிட்டு வந்திருப்பான். உங்கள் கையிலே எடுத்து கொடுக்குறான், நீங்கள் வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி டே ஃபுல்லாக 2 பேர் ஒன்றா போகிறது சாப்பிட்றது அப்படிலாம் தான் போயிட்டுருக்கோம். 2 பேரும் வந்து பீச்சில் உட்காந்துருக்கீங்க. அங்கே பார்த்தா குழந்தைங்க கூட சேர்ந்து அவங்க பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க. நீங்கள் 2 பேர் சும்மா மண்ணை வச்சுட்டு நீங்கள் பாட்டு நோண்டிட்டு இருக்கீங்க. வந்து அவங்க கூட பார்த்துட்டு அவன் பாட்டு அவனும் ஒரு சைடு மண்ணை நோண்டிட்டு இருக்கான். 2 பேர் பேசிகிட்டே தான் நான் மண்ணை நோண்டிட்டு இருக்கீங்க. நீங்கள் அப்படியே வந்துட்டு ஒரு விஷயம் ஸ்டாப் ஆகிட்டீங்க. ஏன்னா அங்கே ஒரு 3 பேர் மட்டும் விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்க வீட்லேயே 3 பேர் தானே, அவங்க கூட ஒரு பொண்ணு தான் விளையாண்டுருக்கு. நீங்கள் சால்ட்டு அதை பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களை பார்த்துட்டு நானும் அம்மா அப்பாவும் அடிக்கடி பீச் போவோம். ஏன்னா அங்கே போகிறப்ப அவ்வளோ ஜாலியாக இருக்கும்.
அந்த மெமரிஸ் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா, நானும் அப்பாவும் இருந்தப்போ அவ்வளோ பீச் போகிறதே இல்லை. நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன்னா, அங்கே போனால் அம்மாவோட ஞாபகம் ரொம்ப வருது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் பீச் வரேன். அதுவும் எனக்கு அந்த ஃபேமிலியை பார்க்கும்போது, எங்களை பார்க்க மாதிரியே இருக்குமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைலண்டாக குனிஞ்சு விளையாண்டுட்டு இருப்பீங்க. டேய் வந்து உங்களை பார்த்துட்டு, வைன் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேவ் பார்க்குறீங்க. நான் இந்த ஒரு விஷயத்த மட்டும் உன்ட்ட சொல்கிறேன். என்னால் மற்ற எந்த விஷயத்துக்கு இப்போ ப்ராமிஸ் பண்ண முடியும்னு தெரில. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உனக்கு ஒவ்வொரு ப்ராமிஸ் பண்ணுறேன். அது ஒவ்வொன்றையும் நிறைவேற்ற ட்ரை பண்ணுறேன். என்னம்மா ப்ராமிஸ் மாமா? நான் உன் பேரண்ட்ஸ் மாதிரி பார்த்துப்பேனான்னு எனக்கு தெரில. பட் உன் பேரண்ட்ஸை விட பெட்டராக உன்னை எவ்வளோ அழகாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறத யோசிச்சு பண்ணுவேன். எனக்கு வந்துட்டு உன்னை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் ஃபஸ்ட் கிடையாது. பட் இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒவ்வொரு செகண்டும் உன்னை ஹாப்பியாக பார்த்துக்கணும். நீ வந்து என் கூட இருக்க ஒவ்வொரு செகண்டும் என் லைஃப்பில் நான் இவ்வளோ ஹாப்பினஸ் ஃபீல் பண்ணதே இல்லை மாமா, உன் கூட இருக்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லணும். அந்தளவுக்கு உன்னை ஹாப்பியாக பார்த்துக்கணும். உனக்கு ஒரு அம்மாவா அப்பாவா அவ்வளோ அழகாக பார்த்துக்கணும்னு எனக்கு தோணுது. நீ வந்து எங்கள் அக்காவை ரொம்ப அழகாக ஒரு மாதிரி அவளை பார்க்கும்போதே கண்ணில் ஒரு லவ்வோடு பார்க்குறாங்க மேலே அப்படி பார்ப்பேன். அதுக்கு ரீசன் எங்கள் அக்கா வந்து நான் அழகாக பார்த்துக்கிறான். அதனால் நீ அப்படி பார்க்குற. என்னையும் நீ அதே மாதிரி பார்க்கணும். அந்த மாதிரி நான் உன்னை பார்த்துக்கணும். அவ்வளோதான் என்னோடய ஆசை. சிவாப்பழம் நீங்கள் டேவை பார்த்துட்டு அவன்கிட்ட நீங்களும் கையை கொடுக்குறீங்க. டேவை வந்து உங்கள் கையை பிடிச்சி எழுப்பிடுறான். நீங்கள் எந்திரிச்சு நின்னவங்க அப்படியே டேவோட கையை பிடிச்சிட்டிங்க. டே உங்களை பார்க்குறான். நீங்கள் என்ன வேர்ட்ஸ் சொல்லினா நான் இவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பேன் எனக்கு தெரியாது. என் லைஃப்பில் இப்போ எனக்கு ஃப்ரெண்டு என் லைஃப் எல்லாம் சொல்ல ஜேக்கி தான். உங்களை பார்க்குறேன் கண்ணு கலங்குது வயது. ஒரு நிமிஷம் அவன் வந்து என்கிட்ட சொல்லுவான், உன்னை நல்லா பார்த்துக்கப்பேண்டி. என் லைஃப்பில் யார் என் லைஃப்பில் இருந்தாலும் சரி, எத்தனை பேர் இருந்தாலும் சரி, என் லைஃப்பில் நீ ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து உன்னை அழகாக பார்த்துப்பேன். நீ தான் எப்போவுமே என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிலாம் சொல்லுவான். பட் ஒரு நாளும் எனக்கு வந்து ஒரு அப்பாவா அம்மாவா நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னதில்லை. ஏன்னா அவன் சொல்லாமலே அந்த விஷயத்த எனக்கு ஓரளவுக்கு பண்ணுவான். அவனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பண்ணி நான் அழகாக பார்த்துப்பான். ஆனால் இந்த வார்த்தை வந்து லைஃப் பார்ட்னர் வாயிலேருந்து வருது. ரொம்ப கஷ்டம் தான். உனக்கு ஒரு அப்பாவா அம்மாவா உன்னை அழகாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்லேயே ப்ராமிஸ் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு அது ரொம்ப கஷ்டம்தான் மாமா எனக்கு தெரிஞ்சு. ஃபஸ்ட் டைம் என்கிட்ட இந்த வேர்ட் சொல்கிறது நீங்கள் தான். எனக்கு ஏன் தெரியல இந்த செகண்ட் எனக்கு தோணுது உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு டேவை ஹக் பண்ணியிருப்பீங்க. டக்குன்னு ஒரு விஷயம் ஷாக் அண்ட் ஹாப்பி. உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறான். கண்டிப்பாக நான் நல்லா பார்த்துப்பேன். நானும் உங்களை நல்லா பார்த்துப்பேன். லவ் யூ அண்ட் டக்குன்னு நிமிர்ந்து பார்க்குறான். உனக்கு எப்போ சொல்லணும் தோணுதோ அப்போ சொல்லு அப்படின்றப்பான். ஸோ அதுக்கப்புறம் வீட்டில் வந்து சொல்லியாச்சு நீங்கள் ரெண்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து மாடியில் இருக்கீங்க. ஜிக்கு வந்து உங்கள்கிட்ட முந்தே உட்காந்துருக்கா. நீங்கள் உனக்கு பார்த்துட்டு இப்போ எதுக்கு இப்படி உட்காந்துருக்கு பிடிச்சி வச்சு பொல்லையே ஆரட்டும். உனக்கு நிஜமாக ஓகே தானே? நீங்கள் என்னை பார்த்துட்டு ஜிக்கு விஷயம் நீங்கள் சேர்த்துரும்ப என்ன சொல்லிட்டு ஜிக்கு உங்க சேர்த்துரும்புறான். நானும் அம்மாவும் பீச்சில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடந்த விஷயத்தில் சொல்லிட்டு அந்த டைம் எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஈவன் எனக்கு இந்த ஃபீல் வேறு யார்கிட்ட வருமானு கூட எனக்கு தெரியலடா. அவர் அந்த ஒரு வார்த்தை தான் சொன்னார். ஆனால் அந்த ஒரு வார்த்தை எனக்கு போதும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுடா லைஃப்பில். அதுக்காக தான் நான் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொன்னேன். அதெல்லாம் இத்தனை வருஷமாக நீ மாமாவை பார்க்குறீல, உனக்கு தெரியல மாமா நல்லவங்கன்னு. மாமா நல்லவங்கடி, ஆனால் கோவம் சட்டுன்னு குணம் அப்படிங்கிறது கூட இருக்கவங்களை பொறுத்து மாறும்டா. அன்னைக்கு அவர் கோவம் நீ நிமிஷம் அவர் கோவப்படுறாங்கிறத விட்டு அவர் கோவம் எவ்வளோ நியாயமானதுன்னு யோசியேன். ஒரு பொண்ணுக்காக சண்டை கட்டியிருக்காருன்ற அப்போ எனக்காக அவர் எவ்வளோ தூரம் நிற்பார் யோசி. அடிச்சுட்டு நீங்கள் அவனை பார்க்குறீங்க அவனும். ஆனால் மாமா சண்டை கட்டினது அவரோட ஃபர்ஸ்ட் லவ்க்காக. யாருக்குடா ஃபர்ஸ்ட் லவ் இருக்காது? அதனால் ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கிறது நார்மல் தான். நான் யாரையும் லவ் பண்ணாமல் இருக்கேங்கிறதுக்காக அவர் யாரையும் லவ் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாதுல்ல. ஈவன் அந்த பொண்ணுக்காக சண்டை கட்டி அவர் வந்து ஜெயில் வரைக்கும்லாம் போயிருக்காரு அந்த காதலுக்காக. அந்த காதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் இப்போ அவருக்கு அது ஏன் மேலே இருக்குல்ல. அந்த பொண்ணை விட இப்போ என்ன 1000 டைம்ஸ் அதிகமாக பார்த்துக்க தான் வாய்ப்பு இருக்குது. உண்மையா இல்லையா? இவ்வளோதான் எனக்கு மாமா பிடிச்சிருக்கு. அந்த வேர்டு அவர் சொன்னப்போ உண்மையிலே சொல்கிறேன், என்னால் அது இன்னும் எனக்கு வேறு எதுவுமே உண்டு அவரை பற்றி சொல்லணும்னு எனக்கு சொல்ல தோணலை. எனக்கு அது மட்டும்தான்டா சொல்லணும்னு தோணுது. மாமா கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா, உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே. ஆனால் இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்கிறேன். உனக்கு ஒரு வேலை மாமா பிடிக்கலை, எனக்கு செட் ஆகலை, எனக்கும் மாமாவுக்கு சண்டை வருது, இல்லை மாமா இந்த விஷயம் பண்ணுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னா இது என்கிட்ட சொல்ல சரியா? நான் வந்து உனக்காக கேட்பேன்.
ஒரு விஷயம் அவர் பண்ணுறாரு உனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு நீ என்கிட்ட சொல்லு, நான் வந்து உனக்காக சண்டை கட்டுறேன், உனக்காக நான் எப்போவுமே இருப்பேன். தேங்க்யூ வாம், லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களை டைட்டாக ஹக் பண்ணியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு மேரேஜான ப்ராசஸ் அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஜங்குக்கோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் ஏன் பொண்ணு, நீங்கள் வந்து ப்ராப்பராக அந்த பொண்ணு பாருங்கள், சும்மா அந்த வாயில் பேசினேன் ஒரு நாள் பேசினேன் அவ்வளோதான், அப்படியே கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுலாம் பண்ணக்கூடாது, ப்ராப்பராக பொண்ணு கிட்ட நான் பொண்ணு தருவேன், இல்லைனா பொண்ணு இல்லை கிளம்பி போங்க அப்படின்னு இருப்பாங்க ஜங்குக்கோட அம்மா கிட்ட. ஜங்குக்கோட அம்மா வந்து ஐயோ ஜங்குக்கோட பாட்டிக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஐம் சாரி, கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸோ ஜங்குக்கோட பாட்டிக்கிட்ட சொல்லியிருப்பேன். ஜங்குக்கோட பாட்டி வந்துட்டு, ஐயோ தாயே என்ன ப்ராப்பராக வந்து பொண்ணு கேட்குறவங்கள தானே, அதுக்கே நீ பொண்ணு கொடுக்க மாட்டேன்லாம் சொல்கிறேன். அப்படி தான் சொல்லுவேன், என் வந்து ப்ராப்பராக பொண்ணு கேட்கலாம், நான்லாம் பொண்ணு கொடுக்க மாட்டேன். ஐயோ நாங்கள் இன்னும் 2 நாளில் பொண்ணு பார்க்க வரோண்டி, நீ பாட்டுக்கு பொண்ணு இல்லைலாம் சொல்லாத, ஐயோயோ இப்படிலாம் பேசாதடி அப்படின்ட்டு இருப்பாங்க. சரி ப்ராப்பராக வந்து பொண்ணு பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த சீனை வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ செகண்ட் பார்ட் வந்து போடுறேன். இந்த எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு இது எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கொடுக்குறேன்னு தெரில. நீங்கள் சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஓகே பாய், லவ் யூ. நெக்ஸ்ட் பார்ட் வந்துட்டு நாளைக்கு போடுறேன். டடா.